அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு விவாத தளத்திற்கு வந்திருக்கிறோம். அனைவரையும் வரவேற்கிறோம். இப்ப இன்னைக்கு என்ன விவாதம் அப்படின்னா, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தாரா இல்லையா? அப்படிங்கிறது நம்ம பேசப் போறாங்க. அ கிறித்துவ தரப்பிலிருந்து ஜோஷுவா அவர்கள் பேசுவார்கள். இஸ்லாமிய தரப்பிலிருந்து நுஸ்கி அவர்கள் பேசுவார்கள். இருவருக்குமே சம அளவில் நேரம் ஒதுக்கப்படும். முதலில் கிறித்துவம் சார்பாக ஜோஷுவா பேசுவார்கள். அவர்களுக்கு 20 நிமிடமும், நுஸ்கி அவர்களுக்கு மீண்டும் 20 நிமிடமும் தரப்படும். 15 நிமிடங்கள் முடிந்த பின்னாடி நான் 15 நிமிடம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவேன். 1 நிமிடத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வார்ன் பண்ணுவேன், இன்னும் 1 நிமிடம் தான் இருக்கு அப்படின்ட்டு. அப்ப இருவருக்கும் 20 நிமிடம் 20 நிமிடம் தரப்படும். அது முடிந்த பின்னாடி 2 பேருக்கும் 10 நிமிடம் 10 நிமிடம் என இருமுறை தரப்படும். அப்ப மீண்டும் அவங்க 20 நிமிஷம் பேசுவாங்க, 10 தடவை 10 தடவைன்ட்டு. அது முதலில் ஜோஷுவா பேசுவார், அப்புறம் நுஸ்கி பேசுவார், மீண்டும் ஜோஷுவா பேசுவார், மீண்டும் நுஸ்கி பேசுவார். அது 3 நிமிட முன்னதாகவே அறிவிக்கப்படும், இந்த மாதிரி இன்னும் 3 நிமிடம் தான் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் 1 நிமிடம் முன்னாடி மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடப்படும். கடைசியாக 5 நிமிடம் மட்டுமே ஒதுக்கப்பட்டு இருவருக்குமே அவங்களுடைய முடிவை அவங்க சொல்லிக்கலாம். இதில் நான் நேரம் கண்காணிப்பாளராக மட்டுமே செயல்படுவேன். இதுல எந்த தீர்ப்பும் நான் தெரிவிக்க மாட்டேன். இப்போ ஜோஷுவா அவர்கள் முதல் 20 நிமிடத்தில் அவருடைய கருத்தை வைப்பார். சிலுவையில் அறையப்பட்டு இயேசு மரித்தாரா இல்லையா அப்படிங்கிறது தலைப்பு. இஸ்லாமியர் வெர்சஸ் கிறித்துவம். ஜெய்ஷா, உங்களோட நேரம் தொடங்குகிறது. வணக்கம். ஜோஷுவா பேசுங்க. வணக்கங்க பிரமோத்தியாஸ். பேசுங்க. ஓகே 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 First of all, may all the praise, honor and glory to God the Father and to His Son Jesus Christ, through whom we receive grace, mercy and forgiveness. இந்த டிபேட்டை நடத்தி கொடுக்குற அவுட் சைடருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. ஓகே, ஸ்ட்ரெயிட் டு தி டிபேட். இந்த டிபேட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரைஸ்ட் டெத் பை க்ரூசிஃபிக்ஷன். இதுதான் இந்த டிபேட்ல இருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ண போறோம்னா, கிறிஸ்டியானிட்டி ஆர் இஸ்லாம், இது ரெண்டு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம். இஃப் ஜீசஸ் டைட் ஆன் த கிராஸ், கிறிஸ்து சிலுவையில மரித்திருந்தால் அது இஸ்லாமை டிஸ்கன்ஃபார்ம் பண்ணிரும். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரிக்காட்டி அது கிறிஸ்டியானிட்டி டிஸ்கன்ஃபார்ம் பண்ணிரும். இப்போ கிறிஸ்டியன்ஸ் நாங்க எங்க வேதம் இறைவேதம்னு சொல்லுவோம், முஸ்லீம்ஸ் அவங்க அவங்க இறைவேதம்னு சொல்லுவாங்க. அதனால இது ரெண்டும் போட்டா டேலி ஆகாது. அதனால என்ன பண்ண போறோம்னா, த்ரூ ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன், ஒரு ஹிஸ்டாரியன்ஸ் பாஸ்ட்ல ஒரு ஈவெண்ட் நடந்ததுக்கு என்னென்ன கிரைட்டேஷன் வச்சு அந்த ஈவெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களோ, சேம் கிரைட்டேஷன் நான் யூஸ் பண்ணி கிறிஸ்து மரித்தாரா இல்லையான்னு பார்க்க போறேன். First, there are good reasons to believe Jesus died by crucifixion. Historians எப்படி கிரைட்டேஷன் வைப்பாங்களோ அதே கிரைட்டேஷன் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிரைட்டேஷன் ஆஃப் early ரிப்போர்ட், அடுத்து கிரைட்டேஷன் ஆஃப் அன்சிம்பத்தட்டிக் ரிப்போர்ட், அடுத்து கிரைட்டேஷன் ஆஃப் எம்பாரசிங் ரிப்போர்ட், அடுத்து சான்ஸ் ஆஃப் crucifixion இஸ் வெரி லோ, அடுத்து கிரைட்டேஷன் ஆஃப் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் அட்டஸ்டேஷன், அடுத்து ஸ்காலர்லி கன்சென்சஸ். இந்த 6 ஆர்குமெண்ட் தான் நான் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் கிரைட்டேஷன் ஆஃப் early ரிப்போர்ட். ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கும் அதை குறித்து இந்த இன்சிடென்ட் நடந்ததா வர ரிப்போர்ட்டுக்கும் நடுவுல டைம் கேப் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. எவ்வளவு தூரம் இந்த டைம் கேப் கம்மியா இருக்கோ அவ்வளவு தூரம் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு மோர் ப்ராபபிள். ஃபர்ஸ்ட், ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்து மரித்து உயிரோடு எந்திரிச்சோன்னா அவங்க நம்பிக்கை என்ன பண்ணாங்கன்னா, கிரீடல் ஃபார்ம்ல சர்க்குலேட் பண்ணாங்க. ஒரு கிரீடை ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த கிரீடை தான் எல்லா இடத்துலயும் ப்ரொக்ளமேஷன் பண்ணாங்க. இந்த கிரீடு நீங்க புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்திருக்கும். இதுல மோஸ்ட் ஃபேமஸான கிரீடு என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 15:3-8. இந்த கிரீடை ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்களோ இதுதான் கருகுமா அப்படிங்கிறாங்க. என்னன்னா, இதுதான் அபிஷியலா ஏர்லி கிறிஸ்டியன்ஸும் கிறிஸ்துவோட டிசைபிள்ஸும் ப்ரொக்ளைம் பண்ண கிரீடு. இந்த கிரீடை நம்ம பாக்குறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 15:3-7. ஃபர்ஸ்ட், நான் பெற்றதை உங்களுக்கு கொடுக்கிறேன். as the first importance Christ died for our sin according to the scriptures. அதான் நம்ம பவுல் சொல்றாரு, நான் பெற்ற கிரீடை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த கிரீடு சொல்றாரு. கிறிஸ்து டைடுன்னு சொல்றாரு. இந்த கிரீடை ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரீ பால் லைன் கிரீட் அப்படிங்கிறாங்க. அதாவது பவுல் டமாஸ்கஸ் போற வழியில கிறிஸ்துவ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கிரீட் இருக்கு. அதுதான் 30 AD கிறிஸ்து மரிக்கிறார். 30 AD, ஒரு சில ஹிஸ்டாரியன்ஸ் 33 ADம்பாங்க. இது நீங்க ஹிஸ்டரி எந்த பாயிண்ட்ல இருந்து பாக்குறீங்கன்னு இருக்கு. 30ல கிறிஸ்து மரிக்கிறாரு. மரித்த உடனே இந்த கிரீடு ஃபார்முலேட் பண்ணிட்டாங்க. யாரு? நம்ம பீட்டர், ஜேம்ஸ் எல்லாம் இந்த கிரீடை ஃபார்முலேட் பண்ணி சர்க்குலேட் பண்றாங்க. 32 ADல பவுல் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவா பாக்குறாரு. கிறிஸ்துவ பாக்குறாரு.
நான் போட்டிருக்கேன் பாருங்க டைம் லைன். 32 AD வந்து பவுல் வந்து கிறிஸ்துவை மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு பவுலோட அன்டிஸ்பியூட்டட் லெட்டர் கலாத்தியன்ஸ் 1:8 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 3 வருஷம் ஆஃப்டர் இஸ் கன்வர்ஷன், அவர் கன்வெர்ட் ஆகி 3 வருஷம் 35 AD என்ன பண்றாரு, ஜெருசலேம் போய் ஜெருசலேம்ல இருக்கிற லீடர்ஸை பாக்குறாரு, பீட்டர் அண்ட் ஜேம்ஸை பாக்குறாரு. அந்த இடத்துல லிட்ரலா பவுல் யூஸ் பண்ணிருக்கிற வேர்டு வந்து ஹிஸ்டோரிசாய், லிட்ரலா இந்த ஹிஸ்டரி இந்த கிரீடை வந்து வாங்குறாரு. வாங்கி இந்த கிரீட் எல்லாத்துக்கிட்டையும் ப்ரீச் பண்றாரு. ப்ரீச் பண்ணிட்டு கலாத்தியன்ஸ் 2ல நீங்க படிச்சீங்கன்னா திருப்பி 14 வருஷத்துக்கு அப்புறம் போறாரு. இந்த 14 வருஷம் வந்து அவர் முதல் டைம் கன்வெர்ட் ஆனதுல இருந்தா இல்ல இந்த கிரீடை வந்து வாங்கினதுல இருந்தா தெரியல. லெட்ஸே கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் 16 to 19 இயர்ஸ்க்கு அப்புறம் போய் திருப்பி இந்த கிரீடை வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப யார் யார் இருக்காங்க நீங்க பாருங்க. பிக் 3 டிசைபிள்ஸ்க்கு போய் கன்ஃபார்ம் பண்றாரு. யாரு? ஜேம்ஸ், பீட்டர் அண்ட் ஜான். இவங்க தான் கிறிஸ்துவோட பிக் 3 டிசைபிள்ஸ். இவங்க கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க, பவுல் நீங்க வந்து சூப்பரா ப்ரீச் பண்றீங்கன்னு சொல்லி பவுலுக்கு ரைட் ஹேண்ட் கொடுத்து தூக்கி விடுறாங்க. ஹிஸ்டோரியன் கேரி ஹாபர்மஸ் ஃப்ரம் லிபர்ட்டி யூனிவர்சிட்டி லிட்டரலி அவரும் இதே லைன் ஆஃப் ரீசனிங் தான் சொல்றாங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்காலரும் ஒத்துக்கிறாங்க. பார் டெர்மன் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது கிறிஸ்துவத்துக்கு எதிராக கடினமா எழுதக்கூடியவர் நம்பர் 1 ஸ்காலர் தான், ஏத்தியஸ்டோட செல்ல பிள்ளை. இவரை தான் சொல்றாரு பாருங்க. பவுலுக்கு வந்து ஆக்சுவலி பீட்டர் ஜானை வந்து தெரிஞ்சிருக்குங்க. மோர் இம்ப்ரெசிவ்லி ஜேம்ஸி அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு. பார் டெர்மன் இந்த கிரீடை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. பார் டெர்மன் சொல்ற இது வந்து ஒரிஜினலி ப்ரீ பால்லைன் கிரீடு. பாலுக்கு முன்னாடி இருந்து இந்த கிரீடு இருக்கு. இந்த கிரீடை வந்து டைட்டா ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரீடை பிரில்லியண்டா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஏத்தியஸ்ட் ஸ்காலர் சொல்றாரு. கிரெட் லூட்மன் ஆஃப் ஜெர்மனி இன்னொரு ஏத்தியஸ்ட் ஸ்காலர். இவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த கிரீட்ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா லிட்ரலி கிறிஸ்து மரித்த முதல் 2 வருஷத்துக்குள்ள இந்த கிரீடு வந்திருக்கணும்னு சொல்றாரு. அடுத்து ஜேம்ஸ் டிஜி டன், இவரை குறித்து நுஸ்கி வந்து ஃபேஸ்புக்ல பதிவு போட்டாரு. போட்டு இவர் ஒரு அத்தாரிட்டியா அவர் காமிச்சிருந்தாரு. இது குறித்து நம்ம பின்னாடி வரும். இவர் ஜேம்ஸ் டிஜி டன் ஃப்ரம் துரம் யூனிவர்சிட்டி இவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த கிரீட்ல இருக்கிற ட்ரெடிஷன் வந்து என்னன்னா கிறிஸ்து மரித்த ஒரு சில மாசங்களே இந்த கிரீடு வந்துருச்சுங்க அப்படின்னு ஜேம்ஸ் டிஜி டன் சொல்றாரு. அடுத்து லாரி ஹர்டாடோ, ஹிஸ்டாரியன் ஆஃப் ஏர்லி கிறிஸ்டியானிட்டி ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க், இவர் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த கிரீடு வந்து லிட்ரலி ஒரு சில நாட்களே வந்துருச்சுங்க. கிறிஸ்து மரித்து உயிரோட இருந்துச்சுன்னா ஒரு சில நாட்களே இந்த கிரீடு வந்துருச்சுங்கன்னு சொல்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஏர்லியான எவிடன்ஸ். இதுதான் கிறிஸ்து மரித்த ஒரு சில நாட்கள்லயே கிறிஸ்து மரித்து உயிரோடு எந்திரிச்சான்னு சொல்லி அவங்க சர்க்குலேட் பண்ணாங்க. இன்னைக்கு டிபேட் இஸ் அபவுட் டெத் தான். அதான் இதுதான் ஏர்லியான இது. செகண்ட் வந்து அன்சிம்பத்தட்டிக் ரிப்போர்ட். ஹிஸ்டாரியன்ஸ் வந்து அடுத்து ஓகே கிறிஸ்துவன்னு ஒருத்தர் மரிக்கிறார், இது குறித்து கிறிஸ்துவர்கள் மட்டும்தான் எழுதியிருக்காங்களா இல்ல கிறிஸ்டியனுக்கு அன்சிம்பத்தட்டிக் பீப்புள், அதாவது கிறிஸ்துவர்கள் அல்லாத வேற யாராச்சும் எழுதியிருக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜோசிஃபஸ், இவர் என்ன கிறிஸ்துவர் அல்லாத ஒரு யூத ஹிஸ்டாரியன், ரோமன் கோர்ட்ல இருந்து ஹிஸ்டாரியன். இவரும் லெஸ் தான் 100 இயர், கிறிஸ்து மரித்து லெஸ் தான் 100 இயர்ஸ் எழுதுறாரு. கிறிஸ்து க்ரூசிஃபை பண்ணப்பட்டு மரித்தாருங்க, பாயிண்டியஸ் பைலட் இதுல வந்து அவர் மென்ஷன் பண்றாரு. அடுத்து கொர்னேலியஸ் டாசிட்டஸ், இவரும் ரோமன் ஹிஸ்டாரியன், அதாவது யூதர் இல்லாத கிறிஸ்துவர் அல்லாத ரோமன் ஹிஸ்டாரியன், இவரும் மென்ஷன் பண்றாரு. கிறிஸ்து பாயிண்டியஸ் பைலட் காலத்துல சஃபர் எக்ஸ்ட்ரீம் பெனால்டி குரூசிஃபிக்ஷன் இவரும் மென்ஷன் பண்றாரு. இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த பகுதியில வாழ்ந்ததே 3 விதமான மக்கள் தான். ஒன்னு கிறிஸ்துவர்கள், இன்னொன்னு யூதர்கள், ரோமர்கள். இவங்க 3 பேருமே கிறிஸ்துவ டெத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லூசியன் ஆஃப் சாமசோட்டா, இவரும் அதான் மென்ஷன் பண்றாரு. கிறிஸ்துவ வந்து வொர்ஷிப் பண்ணியிருக்காங்க, அவர் வந்து குரூசிஃபை பண்ணப்பட்டு மரித்தார். எக்ஸ்பிளிசிட்டா இவர் வந்து பாலஸ்தீன்ல கிறிஸ்து குரூசிஃபை பண்ணப்பட்டார் முதற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அடுத்து மாராபார் செராப்பியன், ஸ்டாயிக் பிலாசபர், இவரும் மென்ஷன் பண்றாரு கிறிஸ்துவோட டெத்தை. அடுத்து பாபிலோன் தல்முத், யூத தல்முத் சானிட்ரன்ல அது மென்ஷன் பண்றாங்க கிறிஸ்துவ வந்து குரூசிஃபை பண்ணப்பட்டது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் கிரைட்டேஷன் பார்த்துட்டு ஏர்லி ரிப்போர்ட் பார்த்துட்டோம், அன்சிம்பத்தட்டிக் ரிப்போர்ட் பார்த்துட்டோம். அடுத்து எம்பாரசிங் ரிப்போர்ட். ஹிஸ்டாரியன்ஸ் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு அடுத்து அவங்க அந்த ரிப்போர்ட்ல வந்து எப்படி இவங்களே ஃபோர்ஜரி பண்ணி எழுதியிருக்காங்க இல்ல ஹானஸ்டா என்ன நடந்ததுன்னு எழுதியிருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ டெஸ்ட் பண்ணும்போது வைக்கிற கிரைட்டேஷன் தான் எம்பாரசிங் ரிப்போர்ட். கிறிஸ்துவ குறித்து எம்பாரசிங்கான ரிப்போர்ட் அதுல ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ நீங்க கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல போய் பிரேயர் பண்றாரு, வியாகுலப்படுறாரு, இந்த பாத்திரத்தை விட்டு நீக்கி போடுங்கன்னு முதற்கொண்டு பிரேயர் பண்றாரு. சிலுவையில் என்ன சொல்றாரு, பிதாவை நோக்கி பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்றாரு. ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து ஆனஸ்டா ரெக்கார்டா இருக்கிற ரிப்போர்ட். ஏன்னா இது ஃபோர்ஜரியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிறிஸ்துவ வந்து வீக்கா காமிச்சிருக்க மாட்டாங்க. இதுல கிறிஸ்துவ வீக்கா காமிச்சிருக்கிறதுனால இது வந்து கிரைட்டேஷன் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட் வந்து பாஸ் பண்ணுது. இது வந்து ஆத்தென்டிக்கான ரிப்போர்ட்னு சொல்லி ஹிஸ்டாரியன்ஸ் சொல்றாங்க. டாக்டர் மைக்கார்லிகான் என்ன சொல்றாரு பாருங்க. given the embarrassing nature of the first century Christians, they are very unlikely invention of the early church, but instead an accurate recollection. The embarrassing element in the passion narrative waving in favors of Jesus' death by crucifixion.
ஓகே, ஏர்லி ரிப்போர்ட்ஸையும் பார்த்துட்டோம், அன்சிம்பத்தட்டிக் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டோம், எம்பாரசிங் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டோம். அடுத்து சான்சஸ் ஆஃப் க்ரூசிஃபிக்ஷன் இஸ் வெரி லோ. க்ரூசிஃபிக்ஷன்ல வந்து பண்ணவங்க வந்து தப்பிக்கிறது ரொம்ப கம்மி. இதுக்கு சினாக்கா மென்ஷன் பண்றாரு. எப்படி 1ஆம் நூற்றாண்டுல வந்து ரோமர்களை அடித்தது, அவங்க ஸ்க்ராட்ச் பண்ணி எப்படி போல்ல ஏத்துனது, அதாவது அவங்க அடிக்கிற அடியிலேயே நிறைய பேர் இறந்துருவாங்களாம். சினக்கா மென்ஷன் பண்றாரு. டேவிட் மெக்லின்ஸ்டர் அதான் சொல்றாரு பாருங்க. ஸ்கோர்ஜிங் வாஸ் நாட் நார்மலி a form of execution, but it certainly was brutal enough to be fatal in many cases. அடுத்து நம்ம ஜோசிஃபஸ் வந்து அவரோட ஃப்ரெண்டு 3 பேர்த்த சிலுவையில் அரைஞ்சது வந்து அவரு நோட் பண்ணியிருக்காரு. 3 பேர்த்த சிலுவையில் அறையறாங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ். அப்பமே அவர் போய் ப்ளீட் பண்ணி அந்த 3 பேர்த்து கீழே இறக்கிடுறாரு. இருந்தாலும் அதாவது இப்போ உலகத்திலே வச்சு பெரிய மெடிசன் கொடுக்குற மாதிரி ரோம்லயே வச்சு பெரிய மெடிக்கல் கேர் எடுத்துக்கிறாங்க. ஆன் த ஸ்பாட்ல 2 பேர் இறந்துடுறாங்க. இது இவ்வளவு அளவுக்கு க்ரூசிஃபிக்ஷன் வந்து ரொம்ப ஒரு ப்ரூட்டலானது. நம்ம யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்கிரூஷியேட்டிங் பெயின் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப வலிக்கிறதுக்கு இந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம். லிட்டரலி இந்த வேர்டு எங்க இருந்து வந்துச்சுன்னா அவுட் ஆஃப் த கிராஸ். எக்ஸ்னா அவுட், க்ரூசியேட்டிங் ஆஃப் த கிராஸ். இதுல இருந்து இந்த வார்த்தையே வருது. அப்போ க்ரூசிஃபிக்ஷன் எவ்வளவு ப்ரூட்டலான விஷயம் நீங்க பாத்துக்கோங்க. இது குறித்து பல டாக்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ஜோசப் டபிள்யூ பெர்ஜான், ஃபெட்ரிக் டிஜூபே, எக்கச்சக்கமான டாப் மெடிக்கல் டாக்டர்ஸ் எழுதியிருக்காங்க. சும்மா ஒரு சின்ன ஒரு சாம்பிள் எடுத்துட்டு வந்தேன். ஜோசப் பெர்ஜான் என்ன சொல்றான்னு பாருங்க. To suggest that Jesus did not die when crucifixion is untenable. கிறிஸ்து மரிக்கன்னு சொல்றது untenable பா. இது எல்லாத்துக்கும் மேல ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து கிறிஸ்துவ வந்து நெஞ்சில ஈட்டியால குத்துவாங்க பாத்தீங்களா. அது என்னன்னா கியூடி கிராஸ் அப்படிம்பாங்க. அதுதான் டெத் ப்ளோ. அந்த டெத் ப்ளோல ஒரு லங்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகி ஹார்ட் ராப்சர் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்றாரு. இந்த இன்சிடென்ட் நீங்க எங்க பாக்கலாம்னா ஜான்ல இருக்கு. ஐ விட்னஸ் அக்கௌண்டான ஜான்ல இருக்கு. இதெல்லாம் போக என்னன்னா ஆரிஜின், பைபிளுக்கு வெளியில ஆரிஜின் இது மென்ஷன் பண்றாரு. ஃபெட்ரிக் ஜூபே, எம்டி பிஎஸ்டி, இவர் என்ன பண்றாரு பாருங்க. இவருக்கு வந்து கிறிஸ்துக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுப்பாரு. இவர் வந்து ஒரு ஃபாரன்சிக் என்கொயரி இதுல வந்து போடுறாரு பாருங்க மெடிக்கல் சர்டிபிகேட். The death certificate would read as follow: cause of death, cardiac and respiratory arrest due to hypervolemic and traumatic shock due to crucifixion. இது எல்லாத்துக்கும் மேல ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன், ஜாமா ஜேர்னல், அதாவது யூஎஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த டாப் மெடிக்கல் ஜேர்னல். இதுல என்ன பண்றாங்கன்னா ஹிஸ்டாரியன்ஸ், ஸ்காலர்ஸ், மெடிக்கல் டாக்டர் எல்லாரும் சேர்ந்து ஒன்னு பப்ளிஷ் பண்றாங்க. அதாவது என்ன, கிறிஸ்து கண்டிப்பா மரித்திருக்கிறாங்க. அதுல பாருங்க டாக்டர் எட்வர்ட் வில்லியம்ஸ் என்ன சொல்றாருன்னு பாருங்க. Interpretation based on the assumption that Jesus did not die on the cross appear to be odd with the modern medical knowledge. கிறிஸ்து மரிக்கலன்னு சொல்றது வந்து ஆடா இருக்கு, அதாவது மாடர்ன் மெடிக்கல் நாலேஜ் எதிரா இருக்கு. டாக்டர் எட்வர்ட் வில்லியம்ஸ் இதுல போடுறாரு. ஓகே, இப்போ ஏர்லி ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டோம், அன்சிம்பத்தட்டிக் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டோம், எம்பாரசிங் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டோம், சர்வைவல் அதாவது சர்வைவிங் க்ரூசிஃபிக்ஷனும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் அட்டஸ்டேஷன், அதாவது வரலாற்றுல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது குறித்து ஒருத்தர் 2 பேர் தான் எழுதியிருக்காங்க. அவங்கள குறித்து எவ்வளவு நிறைய எழுதுறாங்களோ அவ்வளவு நிறைய அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கான மோர் ப்ராபபிள். கிறிஸ்து மரித்தது வந்து கிறிஸ்டியன் சோர்ஸ்ல எக்கச்சக்கமா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நான் கேனானிக்கல் லிட்ரேச்சர்ல எக்கச்சக்கமா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்து மரித்தது வந்து 4 கேனானிக்கல் காஸ்பல்ஸ்ல இருக்கு, அதர் புக்ஸ் அண்ட் லெட்டர்ல இருக்கு, நான் கேனானிக்கல் கிறிஸ்டியன் லிட்ரேச்சர்ல இருக்கு, மல்டிபிள் லிட்டரலி ஃபார்ம்ல இருக்கு, ஆனல்ஸ்ல இருக்கு, ஹிஸ்டோரியோகிராஃபில இருக்கு, பயோகிராஃபில இருக்கு, லெட்டர்ஸ்ல இருக்கு, ட்ரெடிஷன்ல இருக்கு, கிரீடல் ஃபார்ம்ல இருக்கு, ஹிம்ஸ்ல இருக்கு. திஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மல்டிபிள் அட்டஸ்டேஷன் அண்ட் ஹிஸ்டோரியன் கேன் எவர் ஹோப் ஃபார். ஓகே, ஏர்லி ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டோம், அன்சிம்பத்தட்டிக் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டோம், எம்பாரசிங் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டோம், சர்வைவிங் க்ரூசிஃபிக்ஷன் இஸ் வெரி லோன்னு பார்த்துட்டோம், மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் அட்டஸ்டேஷனையும் பார்த்துட்டோம். அடுத்து ஸ்காலர்லி கன்சென்சஸ். ஸ்காலர்ஸ் இது என்ன பாக்குறாங்க, அதாவது ஃப்ரிஞ்ச் ஸ்காலர்ஸ் இருப்பாங்க. ஜூலியஸ் சீசர்னு ஒருத்தர் வாழலன்னு சொல்ற ஸ்காலர்ஸ் இருப்பாங்க. இவங்கள என்னன்னா ஸ்காலர்லி கம்யூனிட்டி வந்து இவங்களை ஸ்கிரிஞ்சா பார்த்து இவங்களை ஒதுக்கி வச்சிரும். இந்த மாதிரி ஸ்காலர்லாம் நீங்க விரல் எண்ணிடலாம். ஜீசஸ் ஒருத்தர் வாழலன்னு சொல்லலாம், இவங்களாம் நீங்க விரல் எண்ணிடலாம். ஃப்ரிஞ்ச் ஸ்காலர்னு சொல்லி லேபிள் குத்தி வச்சிருவாங்க. ஆனா ஸ்காலர்லி கன்சென்சஸ் எங்க இருக்கு? சாரி, scholarly consensus refer to the collective agreement or shared understanding among experts in a particular field of study. It represents the majority view or prevailing opinion based on the current state of knowledge, research and evidence. ஸ்காலர்லி கன்சென்சஸ், ஸ்காலர்ஸ் வந்து கோட் பண்ணும்போது சும்மா மிடில் ஈஸ்ட்ல ஒருத்தர் சொல்லிட்டான்னு சொல்லி கோட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வேணும் கிரைட்டேஷன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு டெர்மினல் டிகிரி இருக்கணும், பியர் ரிவ்யூ பப்ளிகேஷன் இருக்கணும், இந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணவங்களா இருக்கணும், எந்த ஸ்காலராலாம் இருக்கட்டும், ஏத்தியஸ்டா இருக்கட்டும், லிபரலா இருக்கட்டும், மாடரேட்டரா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் பார் டெர்மன், கிறிஸ்துவத்துக்கு எதிராக பயங்கர கடுமை எழுதக்கூடிய ஸ்காலர் பார் டெர்மன். இவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து மரித்ததுல இருந்து 100 வருஷத்துக்குள்ள அவர் மரித்ததுக்கான 15 இண்டிபெண்டன்ட் எவிடன்ஸ் இருக்கு, இது ஃபேர் அமௌண்ட் ஆஃப் ரிப்போர்ட் அப்படிங்கிறாரு.
என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து மரித்தது, சிலுவையில் அறையப்பட்டு மரித்தது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சர்டன் ஃபேக்ட் ஆஃப் ஹிஸ்டரி இஸ் தட் ஜீசஸ் வாஸ் crucified ஆன் த ஆர்டர்ஸ் ஆஃப் ரோமன் prefect ஆஃப் ஜூடைய பாயிண்டியஸ் பைலட். ஜான் டாமினிக் ராசன் கிறிஸ்துவத்தை குறித்து கிரிட்டிக் பண்ணி எழுதக்கூடியவர், இவர் என்ன சொல்றாரு பாருங்க, that he was crucified is as sure as anything historical can ever be. Red Ludeman of Germany, German atheist scholar, இவர் என்ன சொல்றாரு பாருங்க, Christ's death as consequences of crucifixion is indisputable. மார்க்கஸ் போர்க், லிபரல் செமினரி ஸ்காலர், இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஜூலியஸ் சீசர்னு ஒருத்தர் எப்படி வாழ்ந்து அவர் அசாசினேட்டட் பண்ணப்பட்டாரோ அதே மாதிரி கிறிஸ்துன்னு ஒருத்தர் வாழ்ந்து அவர் குரூசிஃபை பண்ணப்பட்டார். கிறிஸ்துவத்துக்கு எதிராக, நான் அதனாலதான் மோஸ்ட் என்னோட ஆர்குமெண்ட் வந்து கிறிஸ்துவத்துக்கு எதிராக எழுதுறவங்களே ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். சேம் டாக்டர் மைக் ஹர்லிக்கன் சொல்றாரு, essentially every modern biblical and historical scholar attests to the historicity of Jesus' death by crucifixion. ஓகே, என்னோட ஆர்குமெண்ட்டை வந்து நான் வந்து டிடெக்டிவ் ஃபார்ம்ல வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் premise 1, if Jesus died is disconfirm Islam according to Surah 4 157 to 158. Premise 2, Jesus died. இதுக்கு நான் வச்ச 6 criterion of early report, criterion of unsympathetic report, criterion of embarrassing report, chances of crucifixion is very low, criterion of multiple independent attestation, அடுத்து scholarly consensus. Therefore இந்த ரெண்டு premise true இருக்கறனால conclusion logically என்ன ஃபாலோ ஆகுதுன்னா, therefore it disconfirm Islam. இது மட்டும் இல்ல, பைபிள் என்ன சொல்லுது, பைபிள் நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்தாலும் என்ன இருக்கும், கிறிஸ்து மரித்தார் 3ஆம் நாள் இருந்தார், கிறிஸ்து மரித்தார் 3ஆம் நாள் இருந்தார், குரூசிஃபை பண்ண பாரு, இப்படிதான் இருக்கும். பைபிள் இதான் சொல்லுது. நான் மேத்யூ 20:19 கோட் பண்ணியிருக்கேன், லூக் 20:24-7 கோட் பண்ணியிருக்கேன். இப்போ குரான் என்ன சொல்லுது, சூரா 43:59 ஜீசஸ் பத்தி என்ன சொல்லுது, ஜீசஸ் நாட் பட் அ சர்வன்ட், ஜீசஸ் வந்து ஒரு அல்லாஹ்வின் அடிமை, அவர் வந்து ஒரு சர்வன்ட் அப்படின்னு சொல்லுது. சூரா 3:55 என்ன சொல்லுது, அல்லாஹ் சொல்றாரு, நான் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஜீசஸ் வந்து நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. சூரா 4 157 158 என்ன சொல்லுது, அவர் வந்து கொல்லப்படவில்லை, குரூசிஃபை பண்ணப்படவில்லை. 15 நிமிஷம் ஆயிருச்சு. ஓகே, ரைட்டுங்க, ஃபைன். சூரா 4 157 to 158 என்ன சொல்லுது, அவர் வந்து குரூசிஃபை பண்ணப்படவில்லை அப்படின்னு சொல்லுது. அப்புறம் என்னன்னா சூரா 158 சொல்றது அல்லாஹ் வந்து அவர்கிட்ட ரைஸ் பண்ணிட்டாருன்னு இருக்கு. இப்போ நுஸ்கியோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ஜீசஸ் வந்து ஒரு டிவைன் பர்சன் கிடையாது, ஜீசஸ் வந்து ஒரு தெய்வீக தன்மை இல்லாதவர், ஜீசஸ் வந்து ஒரு ஸ்லேவ் ஆஃப் அல்லாஹ். ஜீசஸ் வந்து குரூசிஃபை பண்ணப்படவில்லை, அவருக்கு பதிலா வேற ஒருவர் ஒப்பாகப்பட்டு ஜீசஸ் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த மாதிரி, அதாவது இப்ப இது வந்து உண்மையா இருந்துச்சுன்னா என்ன ஆகுது, ஜீசஸோட டிசைபிள்ஸ வந்து கடவுள் வந்து ஏமாத்திட்டதா ஆகுது. அதாவது அவங்க குரான் படி அல்லாஹ் வந்து ஜீசஸோட டிசைபிள்ஸ் வந்து ஏமாத்திட்டாரு, ஒரு பெரிய ட்ரிக் பண்ணிட்டாரு. அப்படி ஒண்ணு ட்ரிக் பண்ணிட்டாரு, ஒத்துக்கிட்டா முடிஞ்சு, இந்த இடத்துல டிபேட்டா வேண்டாம். ஓகே, அப்படி இல்லாட்டி இந்த விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து அவர் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் கொடுக்கணும். 7வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்சர்ல ஜீசஸ் வந்து ஒரு கடவுள் இல்ல, அவர் வந்து அல்லாஹ்வின் ஸ்லேவ், அவர் வந்து குரூசிஃபை பண்ணவில்லை. இந்த ஸ்ட்ரக்சர்ல, இந்த நுஸ்கி குரான் சொல்ற ஸ்ட்ரக்சர்ல நம்பின ஒரு செட் அவர் காமிக்கணும். அப்ப அன்டில் 7வது நூற்றாண்டுக்குள்ள ஏதோ ஒரு செட்டை காமிக்கணும் இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்பினவங்களை. அது நான் சவால் விட்டு சொல்றேன், யாரு வந்தாலும் அது காமிக்க முடியாது. ஓகே, இதுக்கப்புறம் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பாருங்க, இவர் என்ன சொல்றாரு, பைபிளில் நுஸ்கியோட கமெண்ட் பாருங்க, பைபிளில் இயேசு கிறிஸ்து போதித்ததற்கு முரணாக குரானில் எதுவுமே இல்லை, அது 100% உறுதி, நான் ஆய்வு செஞ்சுதான் சொல்கிறேன். நாம இது எவ்வளவு பெரிய ஒரு இது பாருங்க, இது ஆக்சுவலா அவர் தெரிஞ்சு சொன்னாருன்னா, அவர் தெரிஞ்சா சொல்றாரு, ஏன்னா 100% ஆய்வு பண்ணிட்டேங்கிறாரு. அப்ப ஆக்சுவலா என்ன சொல்றாரு, இவர் வந்து பொய் சொல்றாரு, 100% போய் சொல்றாரு, 100% ஆய்ந்தாராம லிட்டரலா எவனே தெரியாத ஒருத்தங்கிட்ட நீங்க பைபிள் கொடுத்து படிக்க வச்சால் என்ன இருக்கும், புதிய ஏற்பாடுல கிறிஸ்து மரித்து உயிரோட எந்திரிச்சார். அப்ப இவர் வந்து இதுல பியூரா வந்து இவர் பொய்யர் ஆகிறாருங்க. இவர் தெரியல இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு. எல்லா ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வச்சாச்சு, ஹிஸ்டாரியன்ஸ் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்களோ அதே வச்சு காமிச்சாச்சு கிறிஸ்து மரித்ததை. பைபிள் அதுதான் சொல்லுது, கிறிஸ்து மரித்தார் ஆல்ரெடி காமிச்சா. ஓகே, இப்போ ஒரு ஆடியோ பிளே பண்றேன், எல்லாரும் கேளுங்க, நுஸ்கியோட ஒரு ஆடியோவை. காட்டுவாங்கல்ல, பழைய ஏற்பாடுல ஒரு முன்னறிப்பு கூட இல்ல, ஆனா ஒரே ஒரு முன்னறிப்பு காட்டுவாங்க, அதுதான் ஏசாயா 53வது அதிகாரம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்க, ஏசாயா 53ல இது வந்து இயேசுவை பத்தின முன்னறிப்புன்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஏசாயா வந்து யூதர்களுடைய, பைபிள்ல 70% மேற்பட்டது யூதர்களுடைய. அப்ப யூதர்களுடைய புரிதல் முக்கியம். ஓகே, ஃபைன். என்ன சொல்றாருன்னா, ஏசாயா யூதர்களோட, அதனால யூதர்களோட ட்ரெடிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். அவர் சொன்ன வார்த்தையின் படியே
புதிய ஏற்பாடு எங்களோடது, எங்களோட ட்ரெடிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். இதே மீறி நீங்க வந்து புதிய ஏற்பாடை புரட்டினீங்கன்னா நீங்க வந்து உங்க வார்த்தையின்படி நீங்க வந்து பொய்யராயிடுறீங்க நுஸ்கி. ஆனா நீங்க இதுதான் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆல்ரெடி நீங்க இதுதான் பண்ண போறீங்க. ஆனா ஹிஸ்டாரிக்கலா இந்த அதாவது ஜீசஸ் வந்து டிவைன் பர்சன் இல்ல, அவர் வந்து அல்லாஹ்வின் அடிமை, அவர் குரூசிஃபை பண்ணப்படவில்லை, ஒரு கடவுள் வந்து மேல எடுத்துக்கிட்டார். இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்ல ஹிஸ்டரியில வந்து யாருமே நம்பல. நீங்க இது ஒண்ணு தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லிருங்க, இல்லாட்டி இதுக்கு எவிடன்ஸ் கொடுங்க, இல்லாட்டி கிறிஸ்துவர்கள் வந்து ஏமாத்தப்பட்டார்கள் 1ஆம் நூற்றாண்டு, அதாவது உங்க குரான் படி அல்லாஹ் வந்து ஏமாத்திட்டாரு கிறிஸ்துவர்களை, இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க நுஸ்கி, நம்ம டிபேட்டை முடிச்சுக்கலாம். ஓகே பிரதர், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட். நான் இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, 20 நிமிடம் முன்னாடியே முடித்து விட்டீங்க. இப்போ நுஸ்கி தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நுஸ்கி நீங்க பேசுறீங்களா? நான் பேசுற கேக்குதா? கேக்குதுங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முஸ்லிம்கள் அனைவருக்கும் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஹோஸ்ட் பண்ணி வழங்கக்கூடிய பிரமோதிஸ் அவர்களுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம பேச போறது வந்து பாத்தீங்கன்னா, இயேசு சிலுவையில் மரித்தாரா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயேசுவை பத்தி முஸ்லிம் கிறிஸ்டியன்ஸுக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்த வகையில அவர் வந்து கண்ணியின் வயிற்றுல பிறந்தாருங்கிறத முஸ்லிம்ஸ் நம்புறாங்க, இஸ்லாமும் நம்புது. குர்ஆனுடைய 3:47, 49 எல்லாம் பேசு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரு இறைவனுடைய உதவியோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இறந்தோலை உயிர்ப்பித்து காட்டினாரு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய அற்புத அடையாளங்களை செஞ்சாரு, நோயாளிகளை குணப்படுத்தினாருங்கிறதையும் முஸ்லிம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் என்ன செய்யறாங்க, நம்புறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸும் என்ன நம்புறாங்க அப்படின்னு சொன்னா ஜீசஸ் உடைய செகண்ட் கமிங், அவர் வருவாருங்கிறது என்ன செய்யறாங்க, முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் நம்புறாங்க. எங்க இதுல முதலாவது மாறுபடுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயத்துல மாறுபடும். இயேசு சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்று மெஜாரிட்டியான கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. பட் முஸ்லிம்ஸ்கள் என்ன சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு இறை தூதர் மாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிட்டத்தட்ட தற்கால எல்லார கிறிஸ்தவர்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயேசு வந்து சிலுவையில மரணிச்சான்னு சொல்லுவாங்க, முஸ்லிம்ஸ்கள் மரணிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாம் இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு சர்வவல்லமையுள்ள கடவுளாங்கிற சப்ஜெக்ட் சம்பந்தம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசு சிலுவையில மரித்தாராங்கிறத பத்தி பார்க்க போறோம். இதை பத்தி குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்துல 157வது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, யூதர்கள் அவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை கொலை செய்து விட்டதாக சொல்கிறார்கள். அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, அவருக்கு பதிலாக வேறொருவன் ஒப்பாக்கப்பட்டான். அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் இது சந்தேகத்திலே இருக்கிறார்கள், அதில் அவர்களுக்கு எத்தகைய அறிவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. இட்ஸ் கிளியர் ஸ்டேட்மெண்ட். அவரை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, அவருக்கு பதிலாக வேறொருவன் ஒப்பாக்கப்பட்டான். சோ இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, யூதர்கள் சொல்கிறார்கள் மரியமுடைய மகன் மசீஹி சிலுவையில் அறைந்து விட்டதாக சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ யூதர்கள் சொல்றதை கேட்டு ஹிஸ்டோரியன்ஸ் எழுதுறது எல்லாம் வந்து இங்க எவிடன்ஸ் இல்லை. ஆனா கிறிஸ்துவை நம்பினவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, கிறிஸ்துவங்கிறவர் ஒருவரை பத்தி அவரை பத்தின நம்பிக்கை வச்சவங்க ஸ்டேட்மெண்ட் என்னங்கிற பொறுத்த வகையில என்ன செய்யணும், நாம வந்து பார்க்கணும். இதை பொறுத்த வகையில சில கிறிஸ்தவர்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னு சொன்னா ஆரம்ப காலகட்டத்துல இயேசு மரித்ததாகத்தான் அனைவரும் நம்பினார்கள் அப்படிங்கிறது, கிறிஸ்தவர்கள் அனைவரும் நம்பினார்கள் என்கிற ஒரு தவறான நம்பிக்கை ஒன்று இருக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தவறு. இந்த இடத்த நாம வந்து பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்கி இருக்கீங்களா? பிரமோதேஷ் டைம் பாஸ் பண்ணிருங்க, அது வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு இல்ல நான் பேசுற கேக்குதா? கேக்குது பேசுங்க. இல்ல நேரத்துல பேசுனது கேட்டுச்சா? இல்ல கேக்கல, இப்ப பேசுங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்ப நான் பேசுற கேக்குதா? கேக்குது, பேசுங்க. ஓகே. இது கேக்கலங்க, பேசுங்க. பிரமோதேஷ் டைம் பாஸ் பண்ணிருங்க. பாஸ் பண்ணிட்டேங்க. இல்ல இப்ப நான் பேசுன கேக்கலையா? அப்ப நேரத்துல கேக்குது, பேசுங்க. ஓகே. நான் பேசுறது இடையில பிரேக் ஆனிச்சா, நான் ஒரு 10 செகண்ட் பிரேக் ஆனாலும் சொல்லிருங்க, சரியா? அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்துவை நம்பினவர்கள் என்ன கேக்கலங்க, கேக்கல. ஓகே, நான் வெளியில போனா கேக்குது. ஓகே. அப்ப இந்த இடத்துல நாம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வந்து, ஒரு நிமிஷம்.
ஓகே பிரமோதிஸ், நான் வந்து என்னன்னு சொன்னா வெளியில போய் தான் டாக்குமெண்ட் ரீட் பண்ணணும். அதுதான் வந்து கேக்குதான்னு பாருங்க. ஓகேவா? இப்ப கேக்குதா? கேக்குதுங்க. இப்ப கேட்கல. ஸோ அப்ப நாங்க வந்து வெளியில இருந்து தான் பேசணும் இப்ப. ஸோ இந்த இந்த ப்ராப்ளமோட ஹார்டுமெண்ட்ஸ் தான் நான் செஞ்சேன் நான். ரைட். சரி, ஓகே. நான் வந்து சொல்றேன், ரெஃபரன்ஸ் வந்து கேட்கல வந்து நான் வந்து காட்டுறேன். ஓகே. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா, பவுலுடைய காலகட்டத்துல பவுல் வந்து இயேசு கிறிஸ்துவை பிரச்சாரம் பண்ணக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை வந்து பிரச்சாரம் பண்ணக்குள்ள பவுலுடைய காலகட்டத்திலே இயேசுவை வந்து நம்பாதவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். கலாத்திய 1 கொரிந்தியர் 11:4 வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதக்குள்ள என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து வேறொரு சுவிசேஷத்தை வந்து பிரசங்கிக்கக்குள்ள நீங்க உடனே நம்பிட்டு போயிடுறீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாரு. இதை சொல்லக்குள்ள கலாத்தியர் புத்தகத்துல கலாத்தியருடைய 3வது அதிகாரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து அவர் சொல்லியிருப்பாரு, நீங்க முட்டாள் கலாத்தியரே, உங்களுக்கு முன்பாக வந்து இயேசு அறையப்பட்டதாக காண்பிக்கவில்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு சொல்லியிருப்பாரு. அதே கட்டத்துல பவுல் இன்னொரு கட்டத்துல சொல்லியிருப்பாரு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் வந்து ஒரு சிலர் வந்து இயேசுடைய சிலுவைக்கு எதிராக பேசுகிறார்கள், இயேசுடைய சிலுவைக்கு எதிராக, இயேசுக்கு எதிராக இல்ல, இயேசுடைய சிலுவைக்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சொல்லியிருப்பாரு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நான் ரெஃபரன்ஸ் வந்து கலெக்ட் பண்றது டாக்குமெண்ட்டுக்கு போனா இங்க மைக் கட் ஆகுது. அதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம், நாங்கள் இயேசுவை பிரசங்கிக்கிறோம், அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு பவுல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொரிந்தியர் புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த இடத்துல பவுலுடைய காலகட்டத்திலேயே இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கவில்லை, பவுலுக்கு விரோதமாக பேசினவர் இருந்திருக்கார்கள் என்கிற விஷயத்த வந்து பார்க்கலாம். அதே சமயத்துல ஆரம்ப கால கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வகையில எல்லாருமே இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிச்சதாக நம்பினாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல. சர்ச் ஃபாதர் ஐரனியஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு புக் எழுதுறாரு, அகேன்ஸ்ட் ஹெரசிஸ் என்று சொல்லி. AD 132 இருந்து 200 வாழ்ந்தவர். அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய நம்பிக்கைப்படி அவர் நம்பிக்கைக்கு எதிராக இருந்தவர்களை பத்தி எழுதுறாரு. அதுல பேசிலியன் கிறிஸ்டியன்ஸை பத்தி அவர் என்ன கோட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் எங்க கோட் பண்றாருன்னா அகேன்ஸ்ட் ஹெரசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்றாரு. அதுல ரெஃபரன்ஸ் வந்து கேட்கிற பட்சத்தில் நான் கலெக்ட் பண்ணி தரேன். டாக்குமெண்ட் இருக்கு, வெளியில போனா மைக் கட்டாது இந்த பிரச்சனை காரணத்தால. ஓகே. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, பேசிலியன் கிறிஸ்டியன்ஸ் என்ன நம்பினாங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவுக்கு பதிலாக வேறு ஒருவர் சிலுவையில் அறையப்பட்டார், சீமான் என்கிறவர் தான் என்ன செஞ்சாரு அறையப்பட்டாரு, சீமானை போல இயேசு வந்து மாற்றப்பட்டார் அப்படிங்கிறத நம்புறத வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்படி நம்பினவங்க இருந்தாங்க பேசிலியன் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இக்னசிஸ், அதாவது சர்ச் ஃபாதர் இக்னசிஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து ஒரு புக் ஒன்று அவருடைய ஏர்லி ரைட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குரூப்பை பத்தி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்டது ஒரு மாயை அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது அப்படி ஒரு தோற்றம் தான் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி நம்பினவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இக்னிஷேஷன் செய்யறாரு. அவருடைய ரைட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதுறாரு. அதே போல நொக்ஸ்டிக் கோஸ்பலான் வந்து பாத்தீங்கன்னா அப்போலிக் பீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்கள் சிலுவையில பார்த்தீர்களே, உங்களை பார்த்து சிரித்தாரே, அவரு நீங்க நம்பின இயேசு, ஆனா அவர்கள் ஆணியை வைத்து அடித்தார்கள் பாருங்கள், ஆனால் அது அவர் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜீசஸ் வந்து மறிக்கல அப்படின்னு நம்பியிருக்காங்க, மறித்ததாகவும் நம்பியிருக்காங்க, அதே சமயத்துல மறிக்கவில்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்பியிருக்காங்க. சோ நாம இதுல என்ன நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மறித்ததாக நம்பியிருக்காங்க, மறிக்கவில்லைன்னு சொல்லி நம்பியிருக்காங்கிற அடிப்படையில இப்ப ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா மறித்ததாக கேள்விப்பட்டவர்கள் எழுதினத்தை சொன்னதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹிஸ்டோரியன் சொன்னது வந்து இங்க எவிடன்ட் ஆகாது. ஏன்னா எதுக்குமே ஐ விட்னஸ் இல்லை. நம்மளுடைய ஜோஷுவா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவாக சொன்னார் வந்து பாத்தீங்கன்னா பவுலுடைய ரைட்டிங்ஸை வந்து காட்டினார், இதுதான் மிகவும் ஏர்லியான விட்னஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து காட்டினாரு. ஆனா பவுலுடைய விட்னஸ்ங்கிறது நம்பகமான விட்னஸ் இல்லை. நமக்கு ஐ விட்னஸ்ல இருந்து வந்து, அதாவது நேரடி சாட்சியில இருந்து வந்து எந்த விட்னஸுமே நம்ம இயேசு மறித்தாருங்கிறது வந்து கிடையாது.
பவுல் இதை பத்தி அவர் எழுதினதாக நம்பப்படக்கூடிய கடிதமான கலாத்தியர் அதிகாரம் 1:11-12 என்ன சொல்றாருன்னா, இதை குறித்து நான் எந்த மனிதனிடம் நான் கேட்கவில்லை, உங்களுக்கு அறிவித்த விஷயத்தை வச்சு நான் எந்த மனிதனிடமும் கேட்கவில்லை, எனக்கு இயேசுவே அறிவித்தார் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இயேசுவே அறிவித்தார் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு. அப்ப இவர் வந்து எந்த சீடர்கிட்டையும் கேட்டு நான் சொல்றேன்னு சொல்லல. பவுல் இயேசுடைய சீடரும் கிடையாது, இயேசு பூமியில இருக்கக்குள்ள பவுல் பார்த்ததும் கிடையாது. இதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெக்கார்ட். பவுலுடைய கடிதங்கள் வந்து பாத்தீங்கன்னா AD 50 எழுதப்படுது, தெசலோனிக்கேயர், கொரிந்தியர் போன்றவை. அதுக்கு பிறகு AD 70 காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க் புத்தகம் எழுதப்படுகிறது அப்படிங்கிற சொல்லி ஆக்ஸ்போர்ட் பைபிள் டிக்ஷனரியில வந்து பாத்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் பைபிள் கொமெண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை பத்தி என்ன செய்யறாங்க, குறிப்பிட்டிருக்காங்க. சோ நாம இப்ப ஹிஸ்டோரியை பொறுத்த வகையில அறையப்பட்டதாக நம்பியிருக்காங்க, அறையப்படலை நம்பியிருக்காங்கிற பொறுத்த வகையில நம்ம இப்ப பைபிள் இதுல என்ன சொல்லுதுங்கிறத பைபிளுடைய புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம என்ன செய்வோம் வந்து பார்ப்போம். புதிய ஏற்பாடுல உள்ள அந்த மார்க் மத்த இந்த புத்தகங்கள்லாம் வந்து பழைய ஏற்பாட்டுடைய முன்னறிவிப்புகள்ல இருந்து எடுத்து எழுதப்பட்டது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சது. பழைய ஏற்பாட்டு விஷயங்களை அடிக்கடி கோட் பண்ணி அவங்க எழுதிப்பாங்க. சோ அவங்க உண்மையில இயேசு மரித்ததாக தான் எழுதப்பட்டு வந்தாங்களா அல்லது மரிக்கலைன்னு எழுதினாங்களா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா முக்கியம். ஏனென்றா இந்த கிரீடுன்னு சொல்றாங்க இல்லையா, இவங்க சொல்லக்கூடிய கிரீட் வந்து மத்தேயு புத்தகத்தை நேரடியா எழுதினவர்கிட்ட இருந்து அந்த கிரீடு வரல. ஏன்னு சொன்னா அந்த பைபிள் தொகுக்கப்படுறது பிற்காலத்துல, அவர் மத்தேயு வாழ்ந்தது ஆரம்ப காலகட்டத்துல. சோ இடையில நிறைய கேப் இருக்கு. அதுக்குரிய செயின் வந்து பாத்தீங்கன்னா ஜோஷுவா தரக்கூடிய பட்சத்துல அது வந்து என்ன செய்யும், உறுதியாக வரும். இப்படித்தான் அவங்க எழுதினாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா மத்தேயுடைய சீடர் என்று சொல்லி யாருமே இங்க எவிடன்ஸ் ஐ விட்னஸ் ஆக இவங்க செய்யல, காட்டல. சோ இப்ப உதாரணமா என்ன எழுதுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இயேசு அவருடைய விஷயத்தை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். லூக்காவுடைய 13வது அதிகாரத்துடைய 32 இருந்து 35வது வசனம். இதுல இயேசு கிறிஸ்து வந்து ஜெருசலேத்தை விட்டு வெளியில நிக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை கொலை செய்ய முற்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஜெருசலேத்துக்கு வெளியில எந்த தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்படுவதில்லை அப்படிங்கறது அவர் சொல்றாரு. தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக சொல்றாரு. என்ன கொலை செய்ய முடியாது ஜெருசலேத்துக்கு வெளியிலங்கிறது அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. சொல்லிட்டு 35வது வசனத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று கூறும் அளவும் நடக்கும், அப்படி இவ்வளவு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விளங்கிச்சா? அப்ப கூறும் அளவும் இவ்வளவு நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இது வந்து அவரை பத்தின எழுதின ஒரு முன்னறிவிப்பு சொல்றாரு. கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கொள்வாங்க. ஏனென்றா கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்ங்கிறது முன்னறிவிப்புங்கிறத ஒத்துக்கொள்வாங்க. இந்த முன்னறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா சங்கீத புத்தகத்துடைய 118வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்பெஷலி 118வது அதிகாரத்துல இருந்து 117 இருந்து 126 வரைக்கும் நாம படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா இதே வாசகம் வந்திருக்கும். கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்ங்கிறத வசனம் 126 சொல்லும். சங்கீதம் 118 வசனம் 126 சொல்லும். ஆனா அதுக்கு முதல் நீர் என்னை பாதுகாத்தீர், நீர் என்னை மீட்டீர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் சொல்லும். அப்ப இயேசு தன்னை கொலை செய்ய முடியாதுங்கிறத, ஜெருசலேத்துக்கு வெளியில கொலை செய்ய முடியாதுங்கிறத சொல்றதோட அவரை கொலை செய்ய முடியாத அவர் பாதுகாக்கப்படுவார்னு சொல்லக்கூடிய முன்னறிவிப்பையும் அவர் என்ன செய்யறாரு வந்து சொல்லி காட்டுறாரு. இதை வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா இயேசு எங்க சிலுவையில் அறையப்பட்டாருங்கிற விஷயத்தை பொறுத்த வகையில யோவான் அதிகாரம் 19 வசனம் 20 வந்து பாத்தீங்கன்னா அவர் நகரத்துக்கு புறம்பே, நகரத்துக்கு சமீபமாக என்ன செய்யறாரு அறையப்பட்டிருந்தார். நகரத்துக்குள்ள இல்ல, நகரத்துக்கு சமீபமாக அறையப்பட்டிருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில வந்து நகரத்துக்கு சமீபமாகத்தான் என்ன செய்யப்பட்டிருந்தாரு, அறையப்பட்டிருந்தாரு. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து இயேசு வந்து முன்னறிவிப்பு காட்டாரு, காப்பாற்றப்படுவேன், பாதுகாக்கப்படுவேன் என்னங்கிற தன்னை பத்தி எழுதுற முன்னறிவிப்பை அவரே காட்டுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம். இப்ப நான் இயேசு மரிக்கவில்லைங்கிறதுக்கு நான் வைக்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, மத்தேயு அதிகாரம் 4வது வசனத்துல 4வது அதிகாரத்துடைய அதுல வந்து நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாத்தான் வந்து இயேசுவை தூக்கிட்டு போய் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் நீ தாழ குதியும், உமது பாதங்கள் கல்லில் இடாத பதிக்கு தேவ தூதர்களை கட்டளையிடுவாரே வந்து உன்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்குள்ள இயேசு என்ன செய்வாருன்னா, தேவனை பரிச்சை பாராதே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு. இது வந்து சாத்தான் சுட்டி காட்டுறது இயேசுவை பத்தின முன்னறிவிப்பு. சங்கீதம் 91வது அதிகாரத்துல இந்த முன்னறிவிப்பு வரும்.
அதுல வந்து பாத்தீங்கன்னா, உமது பாதங்கள் கல்லில் இறடாதபடி உன்னை பாதுகாப்பேன், மரணத்துக்கு தப்புவிப்பேன், நீண்ட நாட்களாக உன்னை உயிரோட வைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் தெளிவாக கேட்பான், கல்லில் இறடாதபடி உம்மை பாதுகாப்பார், தேவதூதர் உம்மை பாதுகாக்கிறதுக்கு தேவதூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று உண்மை குறித்து எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி தான் சாத்தான் கேட்பான். அப்ப இயேசு அங்க மறக்க மாட்டாரு, அது என்ன குறிச்சு எழுதலைன்னு மறக்க மாட்டாரு. டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன்? அது கடவுள் காப்பாற்றும் போது காப்பாத்துவாரு, நாமளா டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவர் என்ன செய்வாரு வந்து சொல்லுவார். அப்ப அவரை குறிச்சு என்ன எழுதப்பட்டிருக்கு சங்கீதம் 91ல, அவர் வந்து பாதுகாக்கப்படுவார், அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மரணத்துக்கு தப்பு வைப்பார், நீண்ட நாட்களாக அவர் என்ன செய்வார், உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் பாதுகாப்புடைய முன்னறிவிப்பு என்ன செய்யலாம், நாம வந்து பார்க்கலாம். இப்ப நாம வந்து இந்த 2 பாயிண்ட் வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். இயேசு வந்து மரணிக்க மாட்டாருங்கிறது அவருடைய வாயால சொன்ன விஷயங்கள் நாம என்ன செஞ்சிருக்கேன், வச்சிருக்கேன். அடுத்தது ஜோஷுவா என்ன சொன்னாருன்னு சொன்னா, அவர் வந்து உயிர் தெழுந்தார், மரணித்து 3ஆம் நாள் எழுந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகங்களை அவர் வந்து காட்டினாரு. அதுல வந்து எழுந்தாருங்கிற வாசகம் தான் இருக்கு, உயிர் தெழுந்தாருங்கிற வாசகம் இருக்காது. ரைசன் என்று எழுந்தார், எல்லாருக்கும் தெரியும். சன் ரைஸ் என்று சொல்லி என்ன சொல்லுவாங்க, அந்த ரைசன் என்ன எழுந்தார், உயிர் தெழுந்தாருங்கிற இல்ல, அது வந்து தமிழ் மொழிபெயர்ப்புலாம் போட்டு வச்சிருப்பாங்க, மூலத்துல அது வந்து என்ன செய்யாது, கிடையாது. ஆனா ஜீசஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்கும் அவர் வந்து மரணிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியோ அல்லது வந்து அவர் வந்து மரித்தார் அப்படின்னு சொல்லக்கூடியோ எந்த வாசகமும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. சரி, இதை நான் பகிரங்கமா தான் சொல்றேன். ஜோஷுவா என்ன காட்டுவார்னு எனக்கு தெரியும், அதை அவர் முன் வச்சாருன்னா அதுக்கப்புறம் நாம என்ன செய்வோம், நாம வந்து பதில் சொல்லுவோம். அடுத்தது இப்ப பவுலை பத்தி அவர் வந்து என்ன செஞ்சாரு, ஒரு சில சுட்டி காட்டுதல சொன்னார். பவுலை பத்தின பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொன்னா, பவுல் வந்து யார்கிட்டையும் கேட்டு ஐ விட்னஸா சொல்லலை. அவரு சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கடவுள் சொன்னாரு அப்படிங்கறதுதான் என்ன செய்யறாரு வந்து சொல்றாரு. அப்ப அவர் வந்து நம்ப தகுந்தவரா, பவுல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ப தகுந்தவரா அப்படிங்கிற விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோன்னு என்ன செய்து இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஜீசஸ் வந்து டெத்தா இருக்காரு, ஆனா இயேசுடைய சீடர்கள் யாருமே இதை பத்தி எழுதல. முதல்ல பவுல் தான் எழுதுறாரு. யாரும் இயேசுடைய சீடர்கள் எழுதினதாக ஆதாரம் கிடையாது. ஒரு நம்பிக்கை அடிப்படையில என்னது ஆதாரமே என்ன செய்யுது கிடையாது. பவுல் தான் இதை குறித்து என்ன செய்யறாரு, எழுதுறாரு, அதுவும் பிழையா எழுதுறாரு. எப்படி பிழையா எழுதுறாரு, ஜோஷுவா குறிப்பிட்டு காட்டினார்ல வசனம், 1 கொரிந்தியருடைய 15வது அதிகாரத்துல 2ல இருந்து 7வது வசனத்தை அவர் குறிப்பிட்டு காட்டினார்ல, அதுல பவுல் வந்து குறிப்பிட்டிருப்பார் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, 15 நிமிஷம் ஆயிருச்சு, இன்னும் உங்களுக்கு 5 நிமிஷம் இருக்கு. ஓகே, பவுல் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து குறிப்பிட்டிருப்பாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உயிர் தெழுந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 12 சீடர்களுக்கும் அறிமுகமானார், 12 சீடர்களுக்கும் அப்பேர் ஆனார் அப்படின்னு சொல்லி எழுதிப்பார். இது பிழை. ஏனென்றா இயேசு கிறிஸ்து அப்பேர் ஆகக்குள்ள உயிர் தெழுந்ததுக்கு பிறகு அங்க 12 சீடர்கள் இல்ல, 11 சீடர்கள் தான் இருந்தாங்க. அந்த ஒரு சீடன் வந்து வழி தவறி அவன் வந்து செத்துட்டான். அது மட்டும் இல்லாம 11 சீடர்களுக்கு தான் அப்பேர் ஆனார் அப்படின்னு சொல்லி மெத்தேயு புத்தகத்துடைய 28வது அதிகாரத்துல 16, 17வது வசனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பு இருக்கும். அந்த 11 சீடர்களுக்கு தான் அவர் வந்து என்ன செய்யறாரு, அறிமுகமானாரு அப்படின்னு சொல்லி குறிப்பு இருக்கு. அப்ப பவுல் வந்து அறியாமையில அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பவுல் அறியாமையில சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியருடைய 15வது அதிகாரத்துல 44, 43, 44 வசனங்கள்ல சொல்லுவாரு, இயேசு என்ன சொல்றது, ஆவிக்குரிய சரீரத்தை அடைஞ்சிட்டார், இயேசு ஆவி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா இயேசு ஆவி ஆகல. லூக்காவுடைய 24வது அதிகாரத்துல 36ல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த போஜன அறைக்குள்ள இயேசு வந்து, நீங்கள் பாருங்கள், என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், இதை தொட்டு பாருங்கள், நீங்கள் நினைக்கிறபடி ஒரு ஆவிக்கு எலும்பும் சரையும் இதாதே, ஏன்னா ஆவி இல்லைங்காரு. பவுலுக்கு வந்து அவர் ஆவி எங்காரு. எங்கேயுமே பவுல் கல்லறை காலியா இருந்ததை பத்தி பேசியிருக்க மாட்டாரு. எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்லறை காலியா இருந்ததை பத்தி என்ன செஞ்சிக்க மாட்டாரு, பேசியிருக்க மாட்டாரு. அப்போ பவுல் வந்து பாத்தீங்கன்னா அறியாமையில சொல்லக்கூடிய விஷயம் அது. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம பைபிளை நல்லா நம்ம படிச்சு பார்த்தோம்டா, மெத்தேயு புத்தகத்துடைய 7வது அதிகாரத்துடைய 15வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கும், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போத்திக் கொண்டு வருவார்கள், அவர்களோ பட்சிக்கிற ஓநாய்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுத்தோலண்டா ஆடுகள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சீடர்கள் தான் சொல்லுவாரு. ஆட்டுத்தோலை போத்திக் கொண்டு வருவாருன்னா சீடர்களை போல வருவாருன்ற அர்த்தம். சீடர்களை போல யாரு வாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பவுல் தான் வராரு. பவுல் தான் சீடர்களை போல என்ன செய்யற வாராரு. அது மட்டும் இல்லாம அந்த வசனத்தை சொல்லிட்டு வரக்குள்ள ஒரு வசனம் வரும், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி கூறுவார்கள், ஆனால் நான் அக்கிரமக்காரர்களே உங்களை அறிய மாட்டேன், என்னை விட்டு அகன்று விடுங்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவாருங்கிறது மெத்தேயு 7:22, 23 சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அந்த இடத்துல அக்கிரமக்காரர்களேங்கிற இடத்த பயன்படுத்தப்படக்கூடிய கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா லவ்லெஸ், சட்டம் இல்லாதவர்களேன்னு சொல்லப்பட்டிருக்கும். பவுல் தான் வந்து சட்டம் இல்லைன்னு போதிச்சவர்.
பவுல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் இல்லைன்னு சொல்லி போதிச்சாரு. அப்ப கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தி போதிச்சு போட்டு பவுல் சட்டம் இல்லாதவர்களை பத்தி இயேசு கிறிஸ்து சொல்லி இது வந்து பவுல் தானுங்கிறது தெளிவாக என்ன செய்யுது, உறுதியாகுது. அதனாலதான் ஆசியா சபை 1 தீமோத்தேயுக்கு எழுதின கடிதங்கள் அடிப்படையில பவுலே சொல்கிறாரு, ஆசியா சபைகள் வந்து என்னை முழுமையாக நிராகரிச்சிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர் வந்து சொல்றாரு. அந்த ஆசியா சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துற சுவிசேஷங்கள்ல கடிதம் எழுதப்படுது. வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2வது அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆசியா சபைகளுக்கு கடிதம் எழுதப்படுது. அதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணப்படுதுன்னா இயேசு கிறிஸ்து சொல்றதாக வருகிறது, அதாவது உங்களிடம் தூதர்களை போல் வந்தவர்களை நிராகரிச்சீர்கள் என்று சொல்லி அங்க பாராட்டு நடக்குது. அப்ப பவுல் வந்து போன இடத்த ஆசியா சபை நிராகரிச்சுட்டேன்னு சொன்னா அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இன்னொருத்தர் அப்பேராகி பேசக்குள்ள அந்த சபைக்கு வந்த தீர்க்கதரிசிகளை பத்தி பேசக்குள்ள பவுல் ஒருத்தன் அனுப்பினேன், நீங்க நிராகரிச்சது தப்புன்னு சொல்லிக்கணும். ஆனா உங்ககிட்ட வந்து தீர்க்கதரிசிகளை போல் வந்தவர்களை நிராகரிச்சீர்கள், தூதர்களுக்கு வந்தவர்கள் நிராகரிச்சீர்கள் சொல்லி அது பாராட்டப்படுது. அப்ப பவுல நிராகரிச்சது சரிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும் சுவிசேஷத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்த வந்து என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம். அப்ப பவுல் இங்க சரியான என்னது விட்னஸ் வந்து கிடையாது. இதன் காரணமாகத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பார்டி ஏமன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் எழுதியிருப்பாரு, இவர் போட்டி போந்தார் பார்டி ஏமன், அவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு, த ஆஃப்டர் டிசிபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக், அந்த ஆஃப்டர் நியூஸ் டெஸ்டிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா திமோத்திக்கு பவுல் எழுதின லெட்டர் ஒன்னாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க ஆரம்ப காலகட்டத்துல அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துல அவங்க சபை பிதாக்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தின விஷயம் அது. அதுல வந்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்குமெண்டா பீட்டர் எழுதிப்பாரு, நியாயப்பிரமாணம் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி ஒருவர் பிரச்சாரம் பண்றாரு, அவர் என்னுடைய எனிமி அப்படின்னு எழுதிப்பாரு. பார்டி ஏமன் மென்ஷன் பண்றாரு, அதை குறிப்பிட்டு காட்டுறாரு. அவருடைய பேஜ் நம்பர் 184 புத்தகத்துல என்ன குறிப்பிட்டு காட்டுறாண்டா, இது வேற யாரும் இல்ல பவுலை பத்தி பீட்டர் எழுதுறதுதான் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறாரு, அவர் வந்து குறிப்பிட்டு காட்டுறாரு. அப்ப பவுல் வந்து அக்செப்ட் ஆனவர் இல்லை என்கிற விஷயங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அவர் ஜோஷுவா தொடரட்டும், நம்ம அதுக்கப்புறம் நான் வந்து மறுப்பு சொல்றேன். ஓகே, 2 பேரும் சரியா 20 நிமிடம் பேசிட்டாங்க. அடுத்து வந்து ஜோஷுவா பேசுவாரு 10 நிமிடங்கள். அப்புறம் நுஸ்கி மறுபடியும் மீண்டும் 10 நிமிடங்கள் பேசுவார். ஜோஷுவா நீங்க 10 நிமிடங்கள் பேசலாம். அவர் கேட்ட கேள்விகளுக்கு வந்து நீங்க பதில் சொல்லலாம், இல்லை நீங்க புதுதா கூட கேள்விகள் வைக்கலாம், இல்லை முன்னாடி நீங்க சொன்ன விஷயங்களுக்கும் நீங்க தொடர்ச்சியா கூட தகவல்களை தரலாம். ரைட்டுங்க. எப்பா இந்த மாதிரி ஒருத்தங்க யாராச்சும் 7வது நூற்றாண்டு வரைக்கும் நம்புனாங்களா இல்லையான்னு சொல்லி பண்ண வச்சதுக்கு பைபிள் விட்டு புரட்டுன்னு புரட்டுறாருங்க. அப்படி நான் முதல்ல சொல்றேன்னா, ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா இவங்களால நிரூபிக்கவே முடியாது, அப்படி ஒரு கிளைமே பண்ண முடியாது, எந்த விதமான ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் கிடையாது. அதனால ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எப்படியாச்சும் பைபிளை போட்டு புரட்டி இவங்களோட இந்த இஸ்லாமிக் நரேஷன் உள்ள சொருகலான்னு, அதெல்லாம் வேலைக்காகாது. இன்னைக்கு பார் டெர்வன் கிளியரா போட்டாரு, இங்க பாருங்க, Did Jesus exist 162? வேற வழியே இல்ல. கிறிஸ்துவத்துக்கு எதிராக எழுதக்கூடிய ஏத்திய ஸ்காலர், கிரீக் ஸ்காலர், இவரு பைபிள தலைகீழ கிரீக்ல படிச்சவர் போட்ட Jesus died by crucifixion is almost universally attested in our sources. early sourceலயும் இருக்கு, லேட்லயும் இருக்கு. ஜீசஸோட எக்ஸிகியூஷன் மார்க்ல மென்ஷன் ஆயிருக்கு, எம்ல மென்ஷன் ஆயிருக்கு, எல்ல மென்ஷன் ஆயிருக்கு, ஜான்ல மென்ஷன் ஆயிருக்கு, காஸ்பல் ஆஃப் பீட்டர்ல மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ ஒரு நுஸ்கி சொன்னாரு பாத்தீங்களா, காஸ்பல் ஆஃப் பீட்டர், நம்ம அதுக்கு வருவோம் பாருங்க, இவரே போறாரு, காஸ்பல் ஆஃப் பீட்டர்லயே அது மென்ஷன் ஆயிருக்கு. த்ரூ அவுட் வேரியஸ் எபிஸ்டல் அண்ட் அதர் ரைட்டிங், ஹீப்ரூஸ்ல மென்ஷன் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் பீட்டர்ல மென்ஷன் ஆயிருக்கு, ரெவல்யூஷன் அண்ட் சர்டன்லி இன் பால்ஸ் எவ்ரிவேர். முடிஞ்சு எல்லாம் புதிய ஏற்பாட தரதாலே ஜீசஸ் மரித்ததா மென்ஷன் ஆயிருக்கு. தலைகீழ படிச்சவரே போட்டாரு. இத்தனை நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி புதிய ஏற்பாடு அட்டாக் பண்ணதுக்கு ஒரே என்ன சொல்றது, ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிச்சு நுஸ்கி மொத்த உங்களோட மொத்த ஆர்குமெண்ட்டுமே. சரி, இப்ப என்ன சொல்றாரு அடுத்து, காஸ்பல் ஆஃப் பீட்டர். முதல்ல இவர் காஸ்பல் ஆஃப் பீட்டரை பார்த்திருக்காரா இல்லையானு எனக்கு சந்தேகமா இருக்குங்க. காஸ்பல் ஆஃப் பீட்டர் என்ன சொல்லுது, கிறிஸ்துவ கொண்டு போய் க்ரூசிஃபை போட்டிருக்கு பாருங்க 10ல, கிறிஸ்துவ கொண்டு போய் க்ரூசிஃபை பண்ணாங்க. அவரோட தலைக்கு மேல கிங் ஆஃப் இஸ்ரேல் எழுதி இருக்கு. அதுக்கப்புறம் அவர் எம்டி டூம்ல இருந்து எப்படி வெளியில வந்தார், எப்படி பரலோகத்துக்கு போனார் முதற்கொண்டு காஸ்பல் ஆஃப் பீட்டர்ல மென்ஷன் ஆயிருக்கு. உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இவர் என்ன இது தெரிஞ்சேதான் பண்றாரா இல்ல தெரியாம ஏதாச்சும் பண்றாருன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓகே, அடுத்து சொன்னாரு பேசிலைட்ஸ் சொன்னாரு. முதல்ல இவங்க யாரு, நாஸ்டிக்ஸ்னா முதல்ல யாரு? நாஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்க, டியூவலிஸ்ட் அப்படிம்பாங்க. அவங்க என்னன்னா மெட்டீரியல் திங்ஸ் வந்து ரொம்ப கெட்டது, ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் தான் ரொம்ப நல்லதுனாங்க. அவங்க கிறிஸ்துவ என்னவா பார்த்தாங்க,
முதல்ல இந்த பேசிலேட்ஸ் யாருன்னா 2வது நூற்றாண்டுல பேசிலேரியன்ஸ்னு ஒருத்தரால ஆரம்பிக்கப்படுற ஒரு ரிலிஜன் இது. இவங்க ஆப்ராக்ஸ்னு இந்த கடவுளை கும்பிட்டாங்க. இப்ப இதுக்கும் உங்களுக்கு என்ன நுஸ்கி சம்பந்தம்? உங்களோடது என்ன? ஜீசஸ் வந்து ஸ்லேவ் ஆஃப் அல்லா. ஜீசஸ் வந்து டிவைன் பர்சன் கிடையாது. அவரு மரிக்காம எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ இது இந்த ஆப்ராக்ஸ்க்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவங்க வந்து ஜீசஸ கடவுளா பார்த்தாங்க. அவர் ஹிஸ்டாரிக்கல் கிளைம்ல அவங்க ஜீசஸ் மரித்ததை ரிஜெக்ட் பண்ணல. ஜீசஸ் வந்து ஒரு கடவுள், அவர் வந்து ஒரு டிவைன் பீயிங். எப்படி ஒரு கடவுள்னால மரிக்க முடியும்? அவர் நடந்தாலே தரையில வந்து பாதம் படாது. அவர் மெட்டீரியல் இல்ல. அப்படி பண்ணப்பட்ட ஒரு செக்ட இப்போ உங்களுக்கு நேர முரணா இருக்கிற பைபிள்ல ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு நேர் முரணா இருக்கிற பேசிலேட்ஸ்ல ட்ரை பாருங்க. பார்டெர்மன் என்ன சொல்றாரு பாருங்க. அக்கார்டிங் டு பேசிலேட்ஸ் இன் கிரைஸ்ட் வாஸ் a divine being. கிறிஸ்து வந்து ஒரு கடவுளான பீயிங் பா. அதனால அவரு கடவுள் பவர் யூஸ் பண்ணி அவர் எஸ்கேப் பண்ணாரு. இது ஒரு 2வது நூற்றாண்டுக்கு மேல. இதெல்லாம் நாஸ்டிக்ஸ். இதை எடுத்துட்டு வந்துட்டு இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எப்படியாச்சும் உள்ள நுழைச்சிடலான் இருக்காரு. பால் நல்லவரா முகமது நல்லவராங்கிறது அதுவா இங்க டிபேட்டு சார். ஓகே, இவர் பாலை பத்தி கேட்டனால நான் பாலுக்கு வந்து கொஞ்சம் இது வைக்கிறேன். ஆக்சுவலா முதல்ல இவரோட வாக்க மீறிட்டார். பழைய ஏற்பாடு எப்படி யூதர்களோட, அதே மாதிரி புதிய ஏற்பாடு எங்களோட ட்ரெடிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். அதை விட்டுட்டு இவரால எந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இவர் ப்ரூஃப் பண்ணாது இல்லாதனால பைபிள் விட்டு புரட்டுனது நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும். ஓகே, பால், இவர் பாலை பத்தி பேசினது இதெல்லாம் அவர் பேசுனதெல்லாம் தேவையில்லை. பால் வந்து ரொம்ப ரைட் பர்சன் அட் த ரைட் டைம். அவர் கரெக்டான ஆளு. ஜீசஸோட டிசைபிள்ஸ் அவங்களை ஏத்துக்கிட்டாங்க. இதுக்குதான் அந்த கிரீடை பத்தி நான் ஏர்லி நிறைய ஸ்காலர்ஸோட கொட்டேஷன் எல்லாம் வச்சேன். 2 பீட்டர்லயே போட்டிருக்கு பாருங்க. 2 Peter 3ல டியர் பால் ஆல்சோ ரோட் யூ வித் த விஸ்டம் தட் காட் ஹஸ் கிவன் ஹிம். பாலை பத்தி ஹையஸ்டா தான் பேசுறாங்க. பார்டெர்மன் என்ன சொல்றாங்க பாருங்க. பிரையர் டு பால், பாலுக்கு முன்னாடி இருந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்து மரித்து உயிரோட எழுந்ததா கிளைம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவர் பர்சனலி சொல்றாரு. அவர் சொல்றாரு பாருங்க, ஜீசஸ் த ஃபவுண்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. இந்த மெசேஜ் கிறிஸ்து மரித்து உயிரிழந்த மெசேஜ் வந்து ஃப்ரம் த பர்சன் ஆஃப் ஜீசஸ். பால் வந்து இது மாத்தல நினைச்சு உங்களுக்கு ஏத்தியஸ்டே எனக்கு ஆன்சர் சொல்லிட்டோம். திருப்பி பார்டெர்மன் என்ன சொல்றாரு பாருங்க. I don't doubt at all some of the Jesus disciple claim this. Jesus மரித்து உயிரோட இருந்துச்சதை வந்து ஜீசஸோட டிசைபிள் வந்து கிளைம் பண்ணாங்க. பால் ரைட்டிங் அபவுட் பால் வந்து இது 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த லெட்டர் எழுதுறாரு. இது வந்து இண்டிகேட் தட் they claimed it. இது வந்து அவங்க தான் கிளைம் பண்ணாங்க. அதுதான் பால் எழுதுறாரு. பால் வந்து எதையும் அவரே மேக் பண்ணலன்னு சொல்லி பார்டெர்மன் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. நம்ம கிட்ட எல்லாத்தோட லெட்டர் இருக்கு. பாலோடது இருக்கு, கிளெமெண்ட் ஆஃப் ரோம் இருக்கு, பாலிகார்ப் இருக்கு, டெர்ட்டுலியன் இருக்கு, ஆரிஜின் இருக்கு, எல்லாத்தோட லெட்டர் இருக்கு. லுஸ்கி சொன்னது பாருங்க, இயேசு ஆரம்பிச்ச சபை நல்லா தான் இருந்துச்சு ஒரு 200 வருடங்களுக்கு பின் தான் அது மாதிரி 300 வருஷத்துக்கு மேல மொத்தமா மாறிடுச்சு. இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யுங்க. நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. பவுலோட லெட்டர் இருக்கு, பீட்டரோட நேரடி சீடர் இக்னீசியஸோட லெட்டர் இருக்கு, ஜானோட சீடர் கிளமெண்ட், நான் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க, எல்லாமே இருக்கு. இக்னீசியஸ் ஆஃப் ஆன்டியோக் இருக்கு, கிளமெண்ட் ஆஃப் ரோம் இருக்கு, ஜஸ்டின் மார்ட்டரோட ரிப்போர்ட் இருக்கு, கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, எல்லாமே இருக்கு. எல்லாருமே ஜீசஸ் வந்து மரித்து உயிரோட எந்திரிச்சார். இதுதான் கிறிஸ்டியானிட்டியோட ஒரு கிளைமே. நீங்க திருகலாம் இன்னைக்கு இங்க வேலை செய்யாது. பீட்டரோட டிசைபிளும் ஜானோட டிசைபிளும் பாலை குறித்து என்ன எழுதுறாங்கன்னு பாருங்க. கிளமெண்ட் என்ன பண்றாரு பாருங்க, பாலை குறித்து ஹையா பேசுறாரு. பாலிகார்ப் என்ன சொல்றாரு பாருங்க, blessed and glorified Paul, he who steady first among you accurately and steady first thought the word of truth எழுதுறாரு. இன்ஃபேக்ட் பாலிகார்ப் போய் ஒரு படி மேல போய் பவுலோட லெட்டர்ஸ் வந்து நம்ம ஸ்கிரிப்சரா கன்சிடர் பண்றோம். யாரு? பீட்டரோட டிசைபிள்ஸ், ஜானோட டிசைபிள்ஸ். முதல் 200 வருஷத்துக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்டியன்ஸையும் நான் எடுத்து வச்சுட்டாங்க. எல்லாருமே கிறிஸ்து மரித்து உயிரோட இருந்துச்சாங்க நம்பினாங்க. கிளமெண்ட் என்ன எழுதுறாரு பாருங்க, டேக்கன் அப் த எபிஸ்டல் ஆஃப் பிளஸ்ட் பால் த அப்போஸ்டல் அப்படின்னு சொல்லி பாலை வந்து பிளஸ்ட் பால் அப்போஸ்டல் சொல்லி பயங்கரமா எல்லாருமே அப்படிதான் ப்ரீச் பண்றாங்க. இது எல்லாத்து மேல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நுஸ்கியே சொல்றாரு பைபிளை வந்து தேடி நம்ம படிக்க வேண்டும்னு சொல்லி ரோமரை கோட் பண்றாரு. அப்போ நுஸ்கி என்ன பண்றாரு, ரோமர் வந்து எங்க பைபிள் ஒரு ஸ்கிரிப்சர் ப்ரீசப்போஸ் பண்ணிக்கிறாரு. பண்ணி போட்டு அவரே பாருங்க, ரோமரை கீழே லைன் பாருங்க, எனவே பைபிளை ஆராய்ந்து படிக்க வேண்டும் ரோமரை கோட் பண்றாரு. பவுலோட ஒன் ஆஃப் த ஒரு கிரவுன் ஜியூல் லெட்டர் இதை கோட் பண்றாரு. பாத்தீங்களா, இவருக்கு தேவைனா இவர் எடுத்துக்குவாரு, இவருக்கு அது பிடிக்காட்டி இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணி இப்படியே மாத்தி பேசுவாருங்க இவரு. ஆக்சுவலா இதான் இன்னைக்கு நீங்க பார்த்தாலே ஏதோ ஒன்று இருக்கும், செரி பிக்கிங் ஃபேலசி அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு இன்சிடென்ட் இருக்கும், அதுல இருந்து ஒன்ன மட்டும் எடுத்துட்டு இவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவாரு. ஏன்னா இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸும் கிடையாது. ஓகே, அவுட் சைட் ஆஃப் ஜெருசலேம்னு சொன்னாரு. இங்க அதை பார்ப்போம் நம்ம. என்ன சொல்றாங்க, லூக் 13:33 என்ன சொல்றாரு, ஐ மஸ்ட் பிரஸ் ஆன் டுடே அண்ட் டுமாரோ, the next day for sure no prophet can die outside Jerusalem.
இங்க ஜெருசலேம்னு சொல்றது அங்க சிட்டியை சொல்றாரு, அங்க இருக்கிற மக்களை சொல்றாரா? அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தாலே தெரியும். ஓ ஜெருசலேமே ஜெருசலேமே, யூ ஹேவ் கில்ட் த ப்ராஃபிட். இப்ப என்ன சொல்லுது? தெளிவா அங்க இருக்கிற சிட்டியை சொல்லுது, சாரி அங்க இருக்கிற மக்களை சொல்லுது. அந்த யூதா அந்த ஜெருசலேம் மக்களுக்கு வெளியில வந்து சாக மாட்டாங்க, அந்த மாதிரி ஜீசஸ் பண்றாரு. நீங்க 13:33 அடுத்து 34 படிச்சாலே தெரியும். ஓகே, இப்போ 3 நிமிஷமாங்க. ஒரு நிமிஷம் தான். ஓகே ஓகே ஓகேங்க. இப்போ இதுக்கும் இவருக்கும் சம்மதமே கிடையாது. லூக்ல அதுக்கு அடுத்து கீழே படிச்சாலே அடுத்து கிறிஸ்து எப்படி மரித்தார், எப்படி உயிர்த்தோட எழுந்தாருன்னு இருக்கும். ஓகேங்க, என்னோட பிரமிஸ் அவர் ஒரு இதுவும் கூட அட்டாக் பண்ணல, அதனால என்னோட பிரமிஸ் ஸ்டில் ஸ்டாண்ட். பிரமிஸ் 1, ஜீசஸ் டைட், இட் டிஸ்கன்ஃபார்ம் இஸ்லாம். பிரமிஸ் 2, ஜீசஸ் டைட், therefore it logically concludes it disconfirm இஸ்லாம். ஓகே பிரமோத்தியஸ், நான் முடிச்சுக்கிறேன். பிரமோத்தியஸ் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட சொல்றேன் நீங்க, அதனால நீங்க அடுத்த டைம். ஓகே ஃபைன் ஃபைன், தேங்க்ஸ், நான் முடிச்சுக்கிறேன். இங்க கண்டினியூ பண்றீங்களா? ஓகே, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க, பேசுங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து கோஸ்பல் ஆஃப் பீட்டரை பத்தி நான் பேசல, அப்போஸ்தலர்ஸ் ஆஃப் பீட்டர், 2 டிஃப்ரெண்ட். அதை முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் பேசின விஷயம் வேற, நான் என்ன பேசுறது தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. கோஸ்பல் ஆஃப் பீட்டரை பத்தி நான் பேசல, இது வரைக்கும் நான் பேசல. ஓகே, அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்ன இவர் வந்து ஹிஸ்டோரியன்ஸ் சொல்றாரு, நான் ஒரு ஸ்காலரை பத்தி சொல்றேன். டாக்டர் கீசா வர்மஸ் இஸ் a great scholar of all time. அதாவது ஸ்பெஷலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜூஸ் உடைய ட்ரெடிஷன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி கிறிஸ்டியன், இதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட். சரியா, ஆக்ஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது செய்யக்கூடியவர். டிஎஸ்எஸ், டெட் சி ஸ்க்ரோல், சாவுக்கோட லாகமத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மொழிபெயர்த்த கிரேட் ஸ்காலர். இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் சம்பந்தம் இருக்குல்ல, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதுல பாரிய முரண்பாடு. மார்க்க பொறுத்த வகையில பெண்கள் போய் பார்த்தார்கள், பார்த்துட்டு வந்துட்டு யாரிடம் சொல்லாம இருந்துட்டார்கள்ங்கிறதோட முடியுது. அதுக்கு பிறகு மார்க் அதிகாரம் 16:9-18 லேட்டர் அடிஷன்ங்கிறத வர்மஸ் ஒத்துக்கிறாரு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க போற்றி புகழக்கூடிய டேவிட் வூடும் என்ன செய்யறாரு, ஒரு டிபேட்ல வந்து பாத்தீங்கன்னா அது லேட்டர் அடிஷன், அது வந்து நம்பகத்தகுந்த இல்லைன்னு சொல்றாரு. அது நம்பகத்தகுந்த இல்லை, அது முக்கியம் இல்லை. லூக்கா படிச்சு பார்த்தபடி சொன்னா அவர்கள் சந்திச்ச விஷயங்கள் அது இதுன்னு சொல்லி எல்லாமே முரண்படுது. இந்த சிலுவை பலியில் எறியக்கூடிய அந்த முரண்பாடுகள், எத்தனை ஸ்திரீகள் போனார்கள், முதலாவது யாரை சந்திச்சாங்க, தேவதூதர்கள் எப்ப சந்திச்சாங்க? மார்க் மத்தேயுவெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா தேவதூதர்களை ஃபெஸ்ட்டுக்கே சந்திச்சிடுறாங்க. ஆனா யோவானை படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்க ஃபெஸ்ட்டுக்கு போறாங்க, போய் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒத்தரையும் காணலைன்னு சொல்லி சீடர்கள்ட்ட வாராங்க, திரும்ப போகக்குள்ள என்ன செய்யறாங்க, தேவதூதர்களை சந்திக்காங்க. அப்ப இந்த மாதிரி முரண்பாட்டை பார்த்து போட்டு the Gesa Vermes is a great scholar of Christianity all time. என்ன சொல்லி முக்கியமான அறிஞர். அவர் என்ன சொல்றாருன்னா the real Jesus சொல்லக்கூடிய புக்ல 107 and 110 பேஜ்ல இந்த முன்னறிவிப்புல இந்த இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வுக்கு 4 வழிகள் தான் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு உயிரோடு கல்லறைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கணும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் போனது வேற கல்லறை ஏறிக்கணும். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4 விஷயங்கள் அவர் என்ன செய்யறாரு, சொல்லிட்டு இயேசு உயிர்த்தெழுந்தது வந்து பாத்தீங்கன்னா அன்ஹிஸ்டாரிக்கல், அது ஹிஸ்டாரிக்கல் எவன் கிடையாது அப்படிங்கறத என்ன சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இவங்க இல்லையா ஹிஸ்டாரிக்கல் எல்லாரும் எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா செவி வழி செய்யத்தான் எழுதுறாங்க, யாரும் விட்னஸ் வந்து சமர்ப்பிக்கல. பவுல் விட்னஸ் இல்ல, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். பவுலே ஒத்துக்கிறாரு வந்து பாத்தீங்கன்னா கலாத்தியர் அதிகாரம் 1:11-12 இது நான் எனக்கு யார்கிட்ட எந்த மனுஷன் நான் கேட்கல, எனக்கு கடவுள் சொல்றாருங்கிறத பவுலே ஒத்துக்கிட்டாரு. பவுலுடைய காலகட்டத்திலே அதுக்கு இயேசுடைய சிலுவைக்கு விரோதமான நபர்கள் இருந்தார்கள், வேறு சுவிசேஷத்தை வேறு இயேசுவை அக்செப்ட் பண்ணவர்கள், இயேசுவை நிராகரிச்சவங்க கிடையாது, இயேசுவை அக்செப்ட் பண்ணவங்க இருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு ஜோஷுவா வந்து என்ன செய்யல, வாயத்துறக்கல. அதுல பேசல்டியன்ஸ் வந்து வேறு நம்பிக்கை இருந்தாங்க, அது நமக்கு முக்கியம் இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிலுவை விஷயத்துல எப்படி நம்பினாங்க, ஏன்னா இயேசுவை பத்தி அந்த காலகட்டத்துல பலதரப்பட்ட நம்பிக்கைகள் இருந்துச்சு. இயேசுவை கடவுளை நம்பினாங்க, கடவுள் இல்லையே நம்பினாங்க, இயேசு படைப்புன்னு நம்பினாங்க. சேஜ் ஃபாதர் ஆரியஸ் என்ன செஞ்சாரு, இயேசு வந்து ஒரு படைப்பாளன் அப்படின்னு சொன்னாரு, படைப்பாளன் படைக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, படைப்பாளனால் படைக்கப்பட்டவர் என்ன சொன்னாரு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எபியூனேட்ஸ் வந்து இயேசு கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜேம்ஸ் டிசி டன் அவரை பத்தி நான் குறிப்பிட்டிருந்தேன். அவருடைய புத்தகத்துல என்ன சொல்றாருண்டா, ஏர்லி கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வகையில அவங்க வந்து இந்த பலி செலுத்துற வாங்குற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜூஸ் கிறிஸ்டியன் அவங்க ஜீசஸை வந்து ப்ரொஃபட்டா தான் நம்பினாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர் வந்து என்ன செய்யறாரு, மென்ஷன் பண்றாரு. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல பலதரப்பட்ட நம்பிக்கைகள் இருந்துச்சு. இந்த சிலுவை பலி பத்தி என்ன சொல்லுது, இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்,
இயேசு கிறிஸ்துவ கடவுள்னு நம்புறாங்க, அது பிள்ளைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்பினவங்களும் இருந்தாங்க, நம்பாதவங்களும் இருந்தாங்க. நமக்கு அது முக்கியம் இல்லை. நமக்கு ஸ்டார்டிங் இந்த பலி சம்பந்தமா போய் நம்பினாங்க. அப்ப இக்னேஷியஸ் ஒரு லெட்டரை காட்டினேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்டது ஒரு தோற்றம், ஒரு மாயை நம்பினவங்க இருந்தாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேசிலிட்டியன்ஸ் வந்து வேற ஒரு ஒப்பாக்கப்பட்டவராக நம்பினவங்க இருந்தாங்க. அதே போல அபிகிளிஸ்ட் ஆஃப் பீட்டர், அப்போக்லிப்ஸ் ஆஃப் பீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு வந்து பாத்தீங்க சிலுவையில் அறையப்பட்டார். ஆனா வந்து செய்யாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனா அவருக்கு ஆணி அடிக்கல, அது வேற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுங்க நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அறையப்பட்டதாக நம்பினாங்க, அறையப்படலையை நம்பினாங்க, இறந்ததாக நம்பினாங்க, இறக்கலையை நம்பினாங்க. அப்ப இறந்ததாக நம்பினவங்க பேச்சை கேட்டுட்டு அதை செவி வழியை கேட்டுட்டு ஹிஸ்டோரியன் எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் இல்லை. ஜோசபஸை குறிப்பிட்டாரு. ஜோசபஸ் எப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜோசபஸ் வந்து பிலாந்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி காட்டுறாரு, அப்பாவிகளை எல்லாம் கொலை செய்யறதாக காட்டுறாரு. ஆனா பைபிள் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு அந்த பஸ்கா டைமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ஆளு ரிலீஸ் பண்றியா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இயேசுவை ரிலீஸ் பண்ணட்டா அல்லது பர்னபாஸ் ரிலீஸ் பண்ணட்டான்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கேள்வி நடந்துச்சா. அதுல இயேசு பர்னபாஸ் ரிலீஸ் பண்ண சொல்லி மக்கள் சொன்னாரா. இந்த மாதிரி சம்பவம் நடந்ததா எந்த ஹிஸ்டோரிக்கலும் கிடையாது. ரோமன் ஹிஸ்டரியில இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிலாந்து வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆள் ரிலீஸ் பண்ண வாங்கின விஷயம்ங்கிறத ரோமன் ஹிஸ்டரியில பார்க்க முடியல. சரி, இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அவர் காட்டணும். அப்ப இது ஹிஸ்டோரிக்கல் நிறைய பிரச்சனை இருக்கு. நமக்கு அது ஏன் முக்கியம் இல்லையா, ஹிஸ்டோரியில அவர் இறக்கலைன்னு நம்பினவங்களும் இருந்திருக்காங்க. நான் ஒரு கூட்டத்தையே காட்டுனேன், பவுல்ற காலத்துல காட்டுனேன், பவுலை அதை பத்தி பேசிக்கிறத காட்டுனேன், 3 வகையான நபர்கள் காட்டினேன், இன்னும் இருக்காங்க. இயேசு வந்து பாத்தீங்கன்னா சிலுவையில் நம்ம அறையப்படவில்லை நம்பினவங்க. அப்போ இங்க பைபிள் என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி இயேசுட வாயால நான் வந்து கொலை செய்யப்பட மாட்டேன், நகரத்துக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்ய முடியாது, இயேசு வந்து நகரத்துக்கு வெளியில சிலுவையில் அறையப்பட்டாங்க சொல்லி தன்னுடைய முன்னறிவிப்பை காட்டுறாரு. சங்கீதம் 118 அதுல அவர் பாதுகாக்கப்படுவார் இருக்குது, அதுக்கு பதில காணல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 91 காட்டுனேன், இயேசுவை பத்தி எழுதப்பட்ட அத்தான் சொல்றான், இயேசு வந்து மறுக்கல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது பதில காணல. அடுத்தது பவுல் நம்ப தகுந்தவர் இல்லைங்கிறதுக்கு பவுல நிராகரிச்சது சரியங்கிறத இயேசுவே சொல்லியிருக்காரே வெளிப்படுத்த சுவிசேஷத்துல அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினேன், அதுக்கு மறுப்ப காணல. ஏன்னு சொன்னா ஆசிய சபைக்கு அனுப்பப்பட்ட பவுல வந்து பாத்தீங்கன்னா இயேசு நிராகரிச்சிருக்காரு, அந்த மக்கள் நிராகரிச்சிருக்காங்க, இயேசு அதை ஏற்றுக்கொண்டிருக்காரு வெளிப்படுத்த சுவிசேஷத்தின்படி. அதை வந்து என்ன செய்யல காணல. அடுத்தது பீட்டர் வந்து சொல்றாரு, பீட்டர்கிட்ட என்ன மாதிரி பவுல் நடந்துகிட்டாருங்கிறத செய்ய அப்போஸ்தலர் நடவடிக்கைகளோட 21வது அதிகாரத்துல 15ல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணங்கள்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி போதிச்ச பவுல் ஜெருசலத்துக்கு வந்து நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற மாதிரி காட்டினார். நான் வந்து நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து என்ன செஞ்சாரு, மக்களுக்கு மத்தியில காட்டினார். அப்ப அவர் வந்து சீடர்கள்ட்ட வரக்குள்ள நியாயப்பிரமாணம் தேவையில்லைன்றாரு, சீடர்கள்ட்ட வரக்குள்ள நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவாரு, சீடர்களை விட்டு வெளியில போகக்குள்ள நியாயப்பிரமாணம் தேவையில்லைன்றாரு. அது ஏனுங்கிறத எபியோனைட்ஸ், ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் எபியோனைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க. அது இந்த இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதுக்காக விடுறேன். எபியோனைட்ஸும் வந்து நம்பல. ஓகே சரிங்களா. அப்போ நம்ம இங்க என்ன அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஜோஷுவா வந்து நான் வச்ச பாயிண்ட்ஸ் எதையும் டச் பண்ணல. இங்க வந்து நீங்க 1000 ஸ்காலரை காட்டினாலும் இங்க டாப் ஸ்காலர் கீசா வர்மஸ், ஏன்னா நியூ டெஸ்டிமென்ட் ப்ரொஃபசர், ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஹிஸ்டாரிக்கல்ல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த ஹிஸ்டோரி நடக்கல, இந்த என்ன இயேசு குறித்து இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டோரிக்கலா இல்ல என்று சொல்லிட்டு அவர் ஹிஸ்டோரியன், அவரு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து உயிரோட புதைக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து உயிரோட புதைக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால புதிய ஏற்பாட்டுல அந்த டைம்ல பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்த காரணத்தால புதிய ஏற்பாட்டாளர்கள் எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னு சொன்னா இயேசு வந்து பாத்தீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்டார், ஆனா மரணிக்கல. இந்த அப்போஸ்தலர் பீட்டர்ல இருக்குல்ல அந்த மாதிரி, அப்போஸ்தலர் பீட்டர்ல சொல்லப்பட்டு தானே சிலுவையில் உங்களை பார்த்து சிரித்தது இயேசு, ஆனா ஆணி அடிச்சது இயேசு அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கல. அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இயேசு வந்து பாத்தீங்கன்னா மறிக்கவில்லை, சிலுவையில் அறைந்து காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து எழுதியிருக்காங்க. பிற்காலத்துல வந்தவங்க இதை செஞ்சுட்டாங்க. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சரி இது மத்தேயு புத்தகத்தை மத்தேயு தான் எழுதினாரா, எவிடன்ஸ் கிடையாது, நோ மோர் எவிடன்ஸ். சரி, கத்தோலிக்க பைபிள் முன்னுரையிலே சொல்றாங்க இது யாரும் எழுதிக்கணும், சரி யார் எழுதுனேன்னு தெரியாது, மார்க் யார் எழுதுன்னு தெரியாது, லூக்காவை யார் எழுதுன்னு தெரியாது, அப்ப என்ன நோக்கத்துல எழுதுனாங்க எங்கன்னு தெரியாது. சோ அந்த புத்தகங்களுக்கு பிற்காலத்துல நோக்கம் கற்பிக்கப்பட்டுச்சு. நோக்கம் கற்பிக்கப்பட்டவர்கள் இயேசு மரணித்தார் என்கிற நம்பிக்கையில பிற்காலத்துல இருந்ததால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அர்த்தத்துல எழுதப்பட்டிருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டாங்க. நான் மறுபடியும் தான் சொல்லுவேன், எழுதப்பட்ட சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியம் இல்லை, எந்த நோக்கத்தில் எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லி
அப்ப இனி முஸ்லி புதிய ஒரு ஏற்பாடு ஒரு நிமிடம் மட்டும் இருக்கு. புதிய ஏற்பாட்டை எழுதுற மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயேசு மரித்த என்கிற நோக்கத்துல எழுதப்படவே இல்லை. சரியா? நான் மறுபடியும் ஜோஷுவாட என்ன சொல்றேன் அப்படின்னா, ஜோஷுவா வந்து ஹிஸ்டோரிக்கலை காட்டுறதுல இங்க எந்த இதுவும் இல்லை. ஏனெண்டா பார்டி ஏமன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவருடைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் வந்து தோமாக்கு எழுதின கடிதம் ஒன்று கோட் பண்ணி காட்டி, இது பவுலை பத்தி தான் அறிஞர்கள்லாம் ஒட்டுமொத்தமா சொல்றாங்க, பவுலை பத்தி தான் பீட்டர் எழுதுறாரு தன்னுடைய எதிரின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவரு குறிப்பிட்டு காட்டிக்காரு. நியூ டெஸ்டிமென்ட் ஆஃப்டர் 100 to 300 சொல்லக்கூடிய புக்ல பேஜ் நம்பர் 154 அதுல வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் லெட்டர் டு தோமா ஜேம்ஸ் அப்படிங்கிற பகுதியில் அந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்லி ஒருவர் போதிக்கிறார், அவர் என்னுடைய எதிரின்னு சொல்லி பீட்டர் குறிப்பிடப்பட்டதாக என்ன செய்யுது இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம். அப்ப பவுல நிராகரிச்சவங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செய்யாங்க இருந்திருக்காங்க. அப்ப நம்ம பவுல வந்து இயேசு கிறிஸ்துவ நிராகரிச்சிருக்காரு வெளிப்படுத்த சுவிசேஷத்தின் அடிப்படையிலங்கிறத நாம என்ன செஞ்சிருக்கோம் வந்து இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா காட்டிருக்கேன். டைம் முடிஞ்சுங்களா? டைம் முடிஞ்சு. ஓகே ஓகே. இப்போ இப்போ இருவருமே வந்து 20 நிமிடம் பேசுனாங்க. இப்போ மீண்டும் 10 நிமிடம் பேசியிருக்காங்க. மீண்டும் 10 நிமிடம் பேசுவாங்க. இப்போ ஜோஷுவா 10 நிமிடம் பேசுவார். ஜோஷுவா பேசுங்க. ஹலோ, கேக்குதா ப்ரமோத்தியஸ்? கேக்குதுங்க. ஓகே ப்ரமோத்தியஸ், ஏதாச்சும் பிரேக் ஆனா என் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு சொல்லிருங்க, சரியா? ஓகேங்க, சரி. நெட்வொர்க் ரொம்ப திடீர்னு லோவாயிருச்சுங்க, யானே தெரியல. இப்போ கேப் இல்லாம ஃப்ரீயா தானே கேக்குது? கேக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபைன். ஓகேங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேங்க. இன்னைக்கும் பயங்கர பல வேடிக்கையான விஷயங்களை பார்த்தோம். எப்பா குரான் சொல்றத வந்து நீ ப்ரூவ் பண்ணுனா கீஸ் வர்மீஸ் போறாரு. கீஸ் வர்மீஸ் என்ன சொல்றாரு? ஓகே, ஆக்சுவலா நான் கீஸ் வர்மீஸ் பத்தி ஃபுல்லா பார்த்தேன். ஆல்ரெடி ஒரு கோட் எடுத்து வச்சிருந்தேன் பாருங்க. When every argument has been considered and weighed, the only conclusion accepted to the historian must be that women who set out to pay their last respect to Jesus found their Constantine not a body but an empty tomb. பாருங்க, இது வந்து கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் அவர் கல்லறையில, அதாவது கிறிஸ்து குரூசிஃபை பண்ணி அவர் கல்லறையில வச்சதுக்கு அப்புறம் டூம் எம்டியான. இப்போ இது எதுக்குங்க இவர் பேசுறாரு? இதுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இவரை பொறுத்த அளவுக்கு என்ன, கிறிஸ்து வந்து என்ன சிலுவையில அரைச்சிட்டு உள்ள வச்சாதான் இவரோட நம்பிக்கை? பாத்தீங்களா? இவர் என்னன்னா, இவரால ப்ரூஃப் பண்ண முடியாது. இவர் வைக்கிற ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டுமே என்னன்னா, இவரோட குரானை மறுதளிச்சு வைக்கிறாருங்க. குரான்ல என்னது, ஜீசஸ் வந்து மேல போயிருவாருன்னு இருக்கு மரிக்கிறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் மாதிரி. ஆனா இவர் வைக்கிற அத்தனை ஆர்கியூமெண்ட்டுக்குமே இவர் குரானுக்கு எதிரானது. இதுதான் நான் முதலே சொன்னேன். ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, சவால் விட்டு சொன்னேன். இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க ஹிஸ்டரியில வந்து எவனாலையும் நிரூபிக்க முடியாது. இவர் மட்டும் இல்ல, இஸ்லாம்ல எவ்வளவு பெரிய ஸ்காலர் வந்தாலும் இந்த குரானோட கிளைம் வந்து யாராலும் நிரூபிக்க முடியாது. இருக்கிறதுலே இப்ப இவர் பண்ணதுல ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுமா? ஈபியனைட்ஸ்ங்க. ஈபியனைட்ஸ் வந்து கிறிஸ்து மரித்து உயிரோட எந்திரிச்சதை வந்து கொண்டாடிட்டு இருந்தவங்க. நான் போட்டிருக்கேன் பாருங்க. இதை எடுத்து ஒரு உருட்டுறாரு. எப்படின்னா எனக்கு தெரியலங்க, இவர் எப்படி இப்படி பேசுறாரு, என்ன பண்றாரு? நான் போட்டிருக்கேன், நீங்க வேணா எடுத்துக்கோங்க. இங்க முன்னாடி காமிச்சிருக்க பாருங்க. ஒவ்வொன்னையா எடுத்து மாத்தி பேசுறாருங்க. இவர் சொல்றது எல்லாமே இப்படி என்ன சொல்றது, இந்த மாத்தி பேசுற விஷயங்கள் தான் பாக்குறோம். எபிஸ்டல் ஆஃப் பீட்டர்ல வந்து கிறிஸ்துவ வந்து அடிச்சாங்க அப்படிங்கிறார். எப்ப கிறிஸ்துவ சிலுவையில ஏறினாலே உன்னோட இதாயிருச்சு. உன்னோட குரான் கிளைமுக்கு எதிரா என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கன்னு ஒண்ணு பிச்சு எடுத்து ஒட்ட வச்சுட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி உன்னோட வந்து நிலைநாட்டணும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. உங்க குரான் கிளைம் நான் ஃபர்ஸ்ட் வச்ச ஆர்குமெண்ட் மாதிரி தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் யாருனாலும் நிரூபிக்க முடியாது. பைபிள் வெர்சஸ் குரான் அப்படிங்கிறாரு. எப்ப பல வருடங்களா பல நாட்களா எங்க ஆட்கள் உன்னை டிபேட் கூப்பிட்டு இருக்காங்க. குரான் வெர்சஸ் பைபிள் தொகுப்பு எல்லாத்தையும் வாங்க டிபேட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வராம ஜீசஸோட ஹிஸ்டாரிசிட்டியில வந்து இவர் பைபிள் எடுத்து வைக்கிறாராமா. இதுதான் நாங்க பல நாட்களா கூப்பிட்டு இருக்கோமே, பாதுகாக்கப்பட்ட வேதம் எது அப்படின்ட்டு. இது லேட்டா எழுதுனாங்களாமா. இந்த லேட்டா எழுதுனதுக்கு இவங்களுக்கு வச்சுக்கோங்க. எதுவுமே ஐ விட்னஸ் இல்லையாமா. முகமது ஒருத்தர் வாழ்ந்தாருன்னு புக்காரி எப்ப எழுதுறாரு? 240 வருஷம் கழிச்சு எழுதுறாரு. 237 வருஷம் கழிச்சு எழுதுறாரு புக்காரி. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆத்தன்டிக்கான சோர்ஸ். முஸ்லீம் அதுல இருந்து லேட்டா எழுதுறாரு. முதல் 60 வருஷத்துக்குள்ள எழுதப்பட்ட எங்களோடது எங்க? 230 வருஷத்துக்கு அப்புறம் எழுதப்பட்ட உங்களோடது என்ன? நீங்க முதல்ல குரான் வெர்சஸ் பைபிள் ஆர்குமெண்ட் வந்து எங்க கூட நிக்க முடியுமா? பல வருஷமா கேட்டுட்டு இருக்கோம், வாப்பா
எது குரான் நீங்க வச்ச ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டுமே உங்க குரானுக்கு முரணானது. நான் முதல்ல சொன்ன வந்து நீங்க என்ன பண்ணாலும் உங்களால மாதிரி அறையப்பட்டாரு, அதுக்கப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லி எழுதுறாங்க, இதுன்னு எழுதுறாங்க, இதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாதுப்பா இன்னைக்கு. ஓகேங்க, என்னோட சைடு பாசிட்டிவ் ஆர்குமெண்ட் நான் திருப்பி போறேன். கிரைஸ்ட் மரித்ததுக்கான திருப்பி பாசிட்டிவான ஆர்குமெண்ட் ஒரு எத்தனை ஸ்காலர் எடுத்துட்டு வந்தார். ராபர்ட் ஜே மில்லர் critique of Christianity என்ன சொல்றாரு பாருங்க. We can be certain that Jesus really exists, that he was a Jewish teacher in Galilee, that he was crucified on a Roman governor around 30 CE. ராபர்ட் ஃபங்க் கிறிஸ்டியானிட்டி குறித்து எழுதக்கூடியவர், ஒன் ஆஃப் த இன்டிஸ்பியூட்டபிள் ஃபேக்ட். பவுலா ஃபெட்ரிஷியா கிறிஸ்டியன் இல்லாத ஸ்காலர். இதுதான் மெயின். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜீசஸை பத்தி நம்மளுக்கு இருக்கிறதுலே தெரிஞ்ச ஒன் ஆஃப் த ஒரே ஒரு முக்கியமான இது என்னன்னா, அவர் வந்து குரூசிஃபை பண்ணப்பட்டு மரித்தாருங்க. ஜீசஸை பத்தி இருக்கிறது ஒரு சிங்கிள் ஃபேக்ட் இதுதான், எல்லாரும் அக்செப்ட் பண்றது. ஆனா இதை வந்து இவர் மறுக்கிறார். இதுதான் ஒரு வேடிக்கையான விஷயம். இபி சாண்டர் செக்குலர் ஸ்காலர் as one of the almost indisputable fact about Jesus life, கிறிஸ்து மரித்தது. இப்போ இவர் எப்பேற்பட்டவர், இவர் கோட் பண்றது என்ன, எபிஸ்டல் ஆஃப் பீட்டர் அப்படி இப்படின்னு கோட் பண்றாரு பாத்தீங்களா. இது ஆக்சுவலா இவர் வந்து ஒரு ரிலையபிளான ஆளே இல்லைங்க. இவர் ஒரு போஸ்ட் போடுறாரு பாருங்க, ஜேம்ஸ் டிஜிடன் புக் எடுத்து உனக்கு போஸ்ட் போடுறாரு. என்னன்னா, யூத கிறிஸ்துவர்கள், இந்த வார்த்தையின் பொருள் என்னன்னா, முதலாவது கிறிஸ்துவர்கள் இவர்கள் தான் முதலாவது கிறிஸ்துவனாமா. இரு சாரிங்க, தமிழ் படிக்கிறது கொஞ்சம் எனக்கு வீக்கு. இயேசுவை ஒரு தீர்க்கதரிசிகளாக மட்டுமே பார்த்தார்கள் என புதிய ஏற்பாடின் பேராசிரியரும் தூரம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் ஜேம்ஸ் டிஜிடன் எழுதியிருக்கிறான்னு சொல்லி போறாரு. அவர் என்னங்க சொல்றாரு, இந்த ஹோல் புக்குமே கிறிஸ்துவ மரித்து எப்படி உயிர்த்தோட எழுந்தார், இதுதான் இந்த ஹோல் ஆர்குமெண்ட்டுமே. ஏதோ ஒண்ணு எடுத்து அங்கங்க பிச்சு ஒட்ட வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி உங்க நரேட்டிவ் ப்ரூஃப் பாருங்க. பேஜ் 58 ஹோல் புக்குமே பிரீமியேட்டட் ஆன் ஜீசஸ் டெத் அண்ட் ரெசரக்ஷன். 63 பாருங்க என்ன சொல்றாங்க. The first Christian believed that God has raised Jesus from the death. First Christian. Page 67, the claim made in Jerusalem within a few weeks of his crucifixion that God has raised Jesus. கிறிஸ்து மரித்த உடனே ஒரு few weekலயே கிறிஸ்டியன்ஸ் அவர் வந்து உயிரோட இருந்துச்சு ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. நுஸ்டியை கோட் பண்ண ஸ்காலரே சொல்றாரு. ஆனா இவர் எப்படி ஒரு உடான் சொல்றாரு பாருங்க. யூத கிறிஸ்துவர், இந்த வார்த்தையின் பொருள் என்னன்னா, முதலாவது கிறிஸ்துவர்கள் இவர்கள் இயேசுவை ஒரு தீர்க்கதரிசிகளாக மட்டுமே பார்த்தார்கள் என ஆல்ரெடி படிச்சது. அவர் என்ன எழுதுறாருன்னா, அந்த பேஜ்ல எடுத்து நீங்க போய் பாத்தீங்கன்னா, ஃபார் த ஜூஸ் கிறிஸ்டியன் ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட் செஞ்சுரி, 2வது 3வது நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பவுலை எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்கன்னு எழுதுறாரு. பவுல் வந்து யூதர்களுக்கு மட்டும்தான் அவர் சொல்லணும், எதுக்கு யூதர்கள் இல்லாத மத்த ஜென்டைல்ஸுக்கு போய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்க்கிறாங்க. அதுவும் 2வது நூற்றாண்டுல வாழ்ந்த கிறிஸ்டியன்ஸ். அதை எடுத்துட்டு வந்து இவர் எப்படி ஒரு உருட்டுறாரு. இவங்கதான் முதல் கிறிஸ்டியன்ஸ் ஆமா, இவங்க இப்படின்னு சொல்றாருங்க. அவர் என்ன எழுதியிருக்கிறாரு பாருங்க. The first Christian believed that God has raised Jesus from the death. இப்போ நீங்க நிறைய டைம் பாத்தீங்கன்னா தெரியும், மாத்தி இவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து ஒட்ட வச்சு இப்படி மாத்தி இல்லாததை இருக்கிற மாதிரி இப்படி இப்படின்னு எடுத்து மேக்கப் பண்ணி வச்சு காமிப்பாரு. 200 வருஷம் கிறிஸ்துவம் நல்லா இருந்துச்சு. 200 வருஷத்துக்குள்ளதான் பவுல் இருக்காரு, எல்லாருமே இருக்காரு. திருப்பி வாய்ஸ் பிரேக் ஆகுது. நாங்க பல டைம் இவர்கிட்ட கேட்டோம். இப்போ ஹலோ, பேசுங்க. ஓகே இவர்கிட்ட நாங்க பல டைம் கேக்குறோங்க, இப்படி மாத்தி பேசுறிய நீ அப்படின்னா இவர் அப்படியே சொல்றாரு, ஆமா நான் விவாதத்துக்கு வேண்டி மாத்தி தான் பேசுறேன். இப்ப இவர் சொன்னதுலயே இவரு எத்தனை இது குரானுக்கு முரண்பாடா, எத்தனை இது மாத்தி பேசலாம்னு சொல்லி நீங்க பாத்தீங்க. 7 நிமிடங்கள் ஆக போகுது. 7 நிமிடங்கள் ஆகுது. ஓகே அது சொல்லி மேத்யூ 27 இருக்கு, 35-50 இருக்கு, மார்க் 24-37 இருக்கு, லூக் 23-33-46 இருக்கு, ஜான் 19-18-23 30 இருக்கு. ஜீசஸ் வந்து ஒரு டெத்தை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு, முன்னாடியே நான் சாக போவேன் என்பதை தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காரு. மேத்யூ 61 இருக்கு. திருப்பி 2வது டைம் மேத்யூ 17-22-23 இருக்கு. திருப்பி மேத்யூ 20-18-19 இருக்கு. மார்க்லயே திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்றாரு, செகண்ட் டைமும் மென்ஷன் பண்றாரு, ப்ராஃபஸி பண்றாரு, தேர்ட் டைம் நான் மரிப்பேன் என்று ப்ராஃபஸி பண்றாரு, லூக்லயும் முதல் டைம் மரிப்பேன் என்று ப்ராஃபஸி பண்றாரு, திருப்பியும் ப்ராஃபஸி பண்றாரு. நுஸ்கியோட டெலிமா என்னன்னா, அதாவது கிறிஸ்து சொன்னதுக்கு முரணான குரானில் எதுவுமே இல்லையாமா. இது ஒரு 1ஆம் நம்பர் ஒரு டுபா குரான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பொய்யான ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். வச்சிருக்கேன். இப்போ என்னன்னா, இதுதாங்க ஒரு டெலிமாவே. கிறிஸ்து அதாவது கிறிஸ்து மரித்தார், அதாவது
சூரா 4 என்ன சொல்லுது? கிறிஸ்து மரிக்கலன்னு சொல்லுது. 19 என்ன சொல்லுது? கிறிஸ்து வந்து உண்மையான ப்ராஃபிட்னு சொல்லுது. கிறிஸ்து மரித்தார் என்றால் சூரா 4 வந்து ஒரு ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா கிறிஸ்து மரித்துட்டார், அதுல மரிக்கலன்னு சொல்லுது. கிறிஸ்து மரிக்காட்டி சூரா 19 ஃபால்ஸ் ஆயிரும். ஆனா சூரா 19ல கிறிஸ்து வந்து உண்மையான ப்ராஃபிட்னு சொல்லுது. உண்மையான ப்ராஃபிட் என்ன ப்ராஃபஸி பண்ணியிருக்காரு? நான் மரிப்பேர் என்று ப்ராஃபஸி பண்ணியிருக்காரு. அவர் மரிக்காம விட்டாருன்னா சூரா 19 இதாயிரும். எய்தருவே இது வந்து பொய் பேசுறான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். என்னோட confirm Islam. Premise to side that or disconfirm Islam. 6 ஆர்குமெண்ட் நான் கொடுத்துட்டேன். இதோட இதுதான் ஹிஸ்டாரிக் ஆர்குமெண்ட். என்னோட ஃபைனல் ரவுண்ட் நான் முடிச்சுக்கிறேன். முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேங்க. ஓகே, நுஸ்கி நீங்க இப்ப அடுத்து 10 நிமிடம் பேசலாம். ஓகே, ஜோஷுவா வந்து பாத்தீங்கன்னா தலைப்பு மறந்து போய் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புக்கு மாறி இயேசு கடவுள் அது இது அதெல்லாம் வந்து ப்ரோ பேசல. வேணும் இயேசு கடவுளா இல்லையா சரி இன்னொரு தலைப்புக்கு வாங்க பேசுவோம். சரியா? இப்போ வந்து இயேசு மரித்தாராங்கிற கான்செப்ட் சம்பந்தமா பேசப்பட்டது. அதுக்கு வந்து நான் வச்ச எந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து மறுப்பு கொடுக்க காணல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இயேசு வந்து பாத்தீங்கன்னா ஜெருசலத்துக்கு வெளியில என்ன கொல்ல முடியான்னு சொல்றாரு. கொல்ல முடியாது அவர் சங்கீத 110 தன்னை பத்தின ப்ரொஃபஸியை காட்டுறாரு. அதுல அவர் மரணிக்க மாட்டான்னு இருக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை இப்படி அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது சங்கீத 191 மத்தேயு 4வது அதிகாரத்துல வந்து சைத்தான் குறிப்பிட்டு காட்டுறா உண்மை குறித்து எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி இயேசு அதை மறுக்காம ஜேவனை சோதிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அது என்ன எழுதிருக்கேன்னா இயேசு மறிக்க மாட்டாருன்னு எழுதிருக்கு, அவர் பாதுகாக்கப்படாமல் எழுதிருக்கு. அதுக்கெல்லாம் இந்த பதிலையும் காணல. இப்ப மத்த விஷயத்துல நான் விட்டுறேன், என்ன தலைப்பு காப்பாப்பட்ட விஷயம். இப்ப நம்ம வருவோம். ஜீசஸ் தன்னுடைய டெத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணாரா, ஏற்கனவே முன்னறிவிச்சாரா என்கிற கேள்வியை பொறுத்த வகையில The Oxford Commentary of the Bible, page number 903. Oxford Commentary of the Bible, page number 903. என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த இயேசு வந்து தன்னுடைய மரணத்தை வந்து முன்னறிவித்தார், முன் குறிச்சார், ஏற்கனவே கூறினார்ங்கிறது பிற்காலத்தில் கிறிஸ்தவர்கள் சொருகிய விஷயம், உருவாக்கின விஷயம் சொல்றாங்க. கீசா வெர்மஸ் இஸ் எக்ஸ்பர்ட், பைபிள் எக்ஸ்பர்ட், டிஎஸ்எஸ் டெட் சி ஸ்க்ரோலர்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணவர், ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் உடைய ஹிஸ்டரி ஸ்பெஷலிஸ்ட், ஜூஸ் ஹிஸ்டாரிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, ஜீசஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய மரணத்தை முன் குறித்தார், ஏற்கனவே கூறினார் என்று அந்த பகுதிங்கிறது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது, லேட்டர் அடிஷனுங்காரு. பார்டி ஏமன் மீது அக்ரி பண்றாரு, பார்டி ஏமன் மீது அக்ரி பண்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் அடிஷன். பார்டி ஏமனை விட்டுருங்க, அவர் தான் கிறிஸ்தவத்தில் வெளியே போயிட்டாரு. பைபிள் கொமெண்ட்ரி சொல்லுதுங்க, ஆக்ஸ்போர்ட் பைபிள் கொமெண்ட்ரி, கீசா வெர்மஸ் நியூ டெஸ்டமென்ட் ஸ்காலர், அவர் சொல்றாரு. ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஜீசஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மரணத்தை முன்குறித்து இருந்தால், நான் போய் மரணம் அடை கொலை உண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும்ங்கிறத முன்குறிச்சு இருந்தா சீடர்கள் அதை நம்பி இருக்கணும். ஆனா லூக்கா 24வது அதிகாரத்துல 1-11 படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்கள் போறாங்க, ஜீசஸுடைய பொடியை காணல, அந்த பெண்கள்கிட்ட வந்து தேவதூதர்கள் இந்த மாதிரி இயேசு வந்து முன்குறிச்சாருங்கிறதெல்லாம் சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் கேட்டுட்டு வந்து அவங்க என்ன செய்யறாங்க, சீடர்கள்ட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த தேவதூதர்கள் சொன்ன விஷயத்தையெல்லாம் சீடர்கள்ட்ட சொல்றாங்க. சொல்லக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சீடர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து வீண் பேச்சாக கருதினார்கள் என்று இருக்கு. லூக்கா 24வது அதிகாரம் 11வது வசனம். அது ஒரு வீண் பேச்சா கருதினாங்க, நம்பல. ஏற்கனவே சீடர்கள் வந்து சொல்லி இருந்தா, இயேசு வந்து சொல்லியிருந்தா இந்த மாதிரி நடக்கும் என்று சீடர்கள் நான் சொன்ன மாதிரி நடந்துட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வீண் பேச்சா வந்து கருதினாங்க. இதன் காரணமாக இது வந்து பிற்காலத்துல உருவாக்கப்பட்ட விஷயம்ங்கிறது பைபிள் எக்ஸ்பர்ட் இஸ் அகடமிக் ஸ்காலர் கீசா வெர்மஸ் தன்னுடைய தி ஆத்தென்டிக் Gospel of Jesus என்கிற புத்தகத்துல பேஜ் நம்பர் 345-350 சம் ஆஃப் த எடிஷன் 442-447 பகுதியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது லேட்டர் அடிஷனுங்க. அவர் மேலும் என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த பகுதி வந்து இந்த பகுதி இயேசு வந்து தன்னுடைய முன்னறிவிப்புகள் மூலம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுங்கிற விஷயத்த இயேசுட வார்த்தையில் ஆரம்ப காலத்துல கிறிஸ்தவர்கள் போட்டார்கள், இயேசுவின் வாயில் போட்டார்களுங்க. ஏன் இயேசுவின் வாயில் போட்டார்கள் என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்களாக இது செஞ்சாங்க அப்படிங்கிற அர்த்தம். எக்ஸ்பர்ட், டாப் ஸ்காலர், மறுக்க முடியாத ஸ்காலர், அகடமிக் எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்லாம இந்த ஆக்ஸ்போர்டால வெளியிடப்பட்ட ஆக்ஸ்போர்ட் பைபிள் காமெண்ட்ரி பேஜ் நம்பர் 903 என்ன சொல்லுதுண்டா, இது பிற்காலத்து சேர்க்கைன்னு. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது உண்மையிலேயே இயேசு வந்து கொலை செய்யப்பட்டதாகத்தான் போதிச்சிருந்தா பிற்காலத்து சேர்க்கையாதான் சொல்ல முடியும். ஏன்னா ரெண்டையும் கனெக்ட் பண்ண முடியாது. இயேசு சீடர்களுடைய நடத்தையையும் அவங்க பெண்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி உயிர் தந்திருக்காரு அப்படிலாம் சொன்ன போது அவங்களோட பேச்சை வீண் பேச்சாக கருதினாங்களே,
அப்படி நினைச்சதோடய கனெக்ட் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா அது வந்து லேட்டர் அடிஷன் ஏதாவது ஒன்று இடைச்சொருளா தான் இருக்கும். பட் நான் என்ன சொல்றேன்டா, இயேசுக்கு சொல்றாருல மெத்தேயு 16:21 அவர் என்ன செய்யப்பட்டார், நாம் போய் கொலையுண்டு மறுநாள் 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டியிருக்குங்கிற இடத்த அந்த கொலையுண்டுங்கிற இடத்தை பயன்படுத்தப்படக்கூடிய கிரேக்க வார்த்தை அப்போக்டைனோ. அப்போக்டைனோங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று நேரடியாக கொலை செய்யப்படுதல், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொலை செய்யப்படுவது போன்ற ஒரு தோற்றம். சோ அதன்படி பார்த்தோம் என்று சொன்னா அந்த விஷயம் பொருந்தும். கொலை செய்யப்படுவது தோற்றம் தான் சொன்னாங்க, ஆனா பார்த்தா என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சீடர்கள் குழம்பி இருக்கிறதுக்கு ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் வந்து பாருங்க, குர்ஆன் சொல்றதோட கனெக்ட் ஆகுது. ஏன்னா குர்ஆன் இயேசுவை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு எந்த மாற்றமாகவும் பைபிள் ப்ரொஜெக்ட் பண்ணல. நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுவை இறை தூதராகத்தான் பைபிள் ப்ரொஜெக்ட் பண்ணுது. லூக்கா 24:19 அதை பத்தி பிறகு பேசலாம். இப்ப இயேசு வந்து மரிக்கலைன்னு சொல்லுது. ஆனா புதிய ஏற்பாடு எழுத்தாளர்கள் சிலுவையில் அறையப்பட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மரிக்காமல் பாதுகாக்கப்பட்டாருங்கிற நோக்கத்துல அவங்க எழுதியிருக்காங்க. ஆனா அது பிழை. அவங்க அதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா சங்கீதம் 34வது அதிகாரத்துடைய 20வது வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு எலும்பும் உடையாமல் பாதுகாக்கப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. பாதுகாக்கப்படுவாருங்கிறது தான் யோவான்ல அந்த முன்னறிப்பை கொண்டு வராங்க. எலும்பு முறியாம பாதுகாக்கப்பட்டாருங்கிறத யோவான்ல அந்த முன்னறிப்பை கொண்டு வராங்க. அவரு வந்து அந்த இறந்ததாக நினைச்சு எலும்பு முறியாம விட்டது கொண்டு வராங்க. சரியா? ஆனா அது இல்ல விளக்கம். ஏன்னா பாதுகாக்கப்படுவதண்டா ஒரு எலும்பு முறியாம பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அப்ப சிலுவையில் அறையக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும்? எலும்பு முறிஞ்சிருக்குமே. அப்ப முன்னறிப்பு நிறைவேறல. சிலுவையில கையில அறையக்குள்ள ஆணி அடிக்கக்குள்ள எலும்பு முறியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இது நெத்தியில அறையக்குள்ள எலும்பு முறியும். சரி, அப்போ காலில் அடிக்கக்குள்ள எலும்பு முறியும். ஒரு எலும்பு முறியாம பாதுகாக்கப்படணும்டா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆரம்ப காலத்து கிறிஸ்டியன்ஸ் பாசிலியன்ஸ் நம்பியது போல அவரை போல வேறொரு அறையப்பட்டிருக்கணும். அல்லது அப்போலோகலிப்ஸ் ஆஃப் பீட்டர்ல இருக்கிற மாதிரி ஆணி அடிச்சது அவருக்கு அல்ல. அல்லது குர்ஆன் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எலும்பு முறியாமல் பாதுகாக்கப்படணும்டா குர்ஆன் சொல்றது போல அவர் மேல உயர்த்தப்பட்டிருக்கணும், அவருக்கு பதிலாக வேற உருவாக்கப்பட்டிருக்கணும். அதுதான் நடந்திருக்கும். அப்ப புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அவங்க செவிவழி செய்திதான், எதுவுமே ஐவிட்னஸ் கிடையாது. எங்ககிட்ட ஐவிட்னஸ் ஒரு ஐவிட்னஸும் இல்லை. எப்ப எழுதப்படுது? பெஸ்ட் இது இயேசு வந்து இந்த மரணிச்சதாக எழுதுறது யாரு? பவுல். கிபி 50ஆம் ஆண்டு. மார்க் எப்ப எழுதப்படுது? இருக்கிறதுல முதலாவது எழுதப்படுற மார்க் எப்ப எழுதப்படுது? அதே ஆக்ஸ்போர்ட் பைபிள் கமெண்ட்ரி அடிப்படையில 70 எழுதப்படுது. அதுக்கு போதான் மத்த எல்லாம். அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்கடா, ஐவிட்னஸ் இல்ல, கேள்விப்பட்ட செய்திகள் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் எழுத முற்பட்டதுல கேள்விப்பட்டதை எழுதியிருக்காங்க. லூக்கா அப்படிதான் எழுதுறாரு. லூக்கா வந்து இயேசு கிறிஸ்துடைய சீடர் கிடையாது, பவுலுடைய சீடர். லூக்கா அதிகாரம் 1:1 சொல்றனால நிறைய பேர் வரலாறு முற்பட்டாங்க. நான் விசாரிச்சு எழுதுறேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்ப என்னத்தை அவங்க கேள்விப்பட்டிருக்காங்கடா, இந்த மத்த நபர்கள் நம்பினாங்கல்ல, பேசிலிடியன்ஸ் 7 நிமிடம். ஓகே, பேசிலிடி கிறிஸ்டியன்ஸ், இக்னோசியஸ் எழுதுறாரு. அந்த ஜீசஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மாயை, அது ஒரு மாயை தான் நம்பி நமக்கு இருந்தாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க புதிய ஏற்பாடு என்ன எழுத வராங்கன்னா, ஜீசஸ் வந்து சிலுவையில் அறையப்பட்டார், ஆனா உயிரோடு பாதுகாக்கப்பட்டாருங்கிறதுக்கு தான் அவங்க பாதுகாக்கப்பட்டதுக்குரிய முன்னறிவிப்பை எல்லாம் கொண்டு வராங்க. பாதுகாக்கப்பட்டதுக்குரிய முன்னறிவிப்பு என்னத்துக்கு? அதுக்கு தான் வந்து கொண்டு வந்து ஜாயின் பண்ணி என்ன செய்யறாங்க, அவங்க வந்து எழுதுறாங்க. ஆனா அவங்க என்னத்தை கவனிக்காம மறந்துட்டாங்கன்னா, இயேசு பாதுகாக்கப்படுவார், ஒரு எலும்பு முறியாமல் பாதுகாக்கப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு எலும்பு முறியாமல் என்று சொல்லக்குள்ள சிலுவையில் அறையப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. சங்கீதம் 34:20 அடிப்படையில. சோ அவருக்கு பதிலாக வேறொருவர் தான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும் என்கிறதுதான் இதற்குரிய கன்க்ளூஷனாக என்ன செய்யலாம், வந்து முடிக்கலாம். நான் ஏன் வந்து இதையெல்லாம் குறிப்பிட்டு காட்டினேன்டா, அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் சந்தேகத்தில் இருக்கிறார்கள், எத்தகைய அறிவு சொல்லப்பட்டிருக்கீங்க. அப்ப பாருங்க வரலாற்றுல எப்படி எல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க. சிலுவையில் அறையப்பட்டிருக்காரு, அவருக்கு பதில வேறொரு உருவமாற்றப்பட்டிருக்காரு, சிலுவையில் அறையப்பட்டாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னு அவர் என்ன செய்யல, அவரை அவருடைய அறைய சிலுவையில ஆணி அடிச்சது அவரோட உருவத்துக்கு அல்ல அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட நம்பிக்கையில் இருந்திருக்கு. புதிய ஏற்பாடு என்ன செய்யப்பட்டிருக்கு, அவர் சிலுவையில் அறையப்பட்டால் ஆனா மறைக்கவில்லைங்கிற கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாடு எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அனுமானத்தை எழுதிக்காங்க. பட் உண்மை என்ன, அவர் ஒரு எலும்பு முறியாமல் பாதுகாக்கப்படுவார். அப்ப ஆணி அடிச்சிருந்தா எலும்பு முறிஞ்சிருக்கு. அப்ப ஆணியும் அடிக்காம தான் அவர் செஞ்சிருக்காரு, பாதுகாக்கப்பட்டிருக்காரு. இவர்கள் தவறாக அதை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டு சிலுவையில் அறையப்பட்டு பாதுகாக்கப்பட்டதாக மெத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல எல்லாம் அந்த கான்செப்ட்ல என்ன செஞ்சிருக்காங்க, எழுதியுள்ளார்கள். அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்யலாம், வந்து பார்க்கலாம். இன்ஷால்லா முடிவுரையின் போது என்ன செய்யறேன் நான் வந்து சொல்றேன். சோ நான் எதிர்பார்த்தது வேற. ஆனா ஜோஷுவா வந்து அந்த அளவுக்கு வந்து பைபிள் விஷயங்கள் பைபிள்லயே ப்ரூவ் பண்ண முடியல. மாதிரி ஹிஸ்டோரிக்கல் ப்ரொஃபசர் மாதிரி அவங்க சொல்றதுல என்ன இருக்குது, ஹிஸ்டோரிக்கெல்லாம் அறையப்பட்டதான் எழுதப்பட்டிருக்கு, அறையப்படலைன்னு எழுதப்பட்டிருக்கு.
என்ன ஹிஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா இறந்ததா நம்பினவங்க இருக்காங்க, இறக்கலையை நம்பினவங்க இருக்காங்க. அதை எழுதி என்ன செய்ய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். ஒரு நிமிடம் மட்டும். ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ல இயேசு வந்து பாத்தீங்கன்னா உயிர் தெழுந்ததுக்கு பிறகு பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிர் தெழுந்த சொல்லப்பட்டிருக்கல, பல நபர்கள் உயிர் தெழுந்து வந்து நகரத்துக்கு வந்து அது ஹிஸ்டாரிக்கல்ல பதிவு செய்யப்படல. பிலாந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐயோ இயேசுடைய அப்பாவி உயிரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய ரத்தப்படி எம்மையில வரக்கூடாதுன்னு சொல்லி கவலைப்பட்டானா. அப்படிப்பட்டவனாவே ஜோசப் அப்படியே காட்டுறாரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் எழுதப்படல. ஹிஸ்டாரிக்கல் பார்க்கலாம் நிறைய இருக்கு, ஆனா ஹிஸ்டாரிக்கல் ரெண்டும் எழுதப்பட்டிருக்கு. அதை வச்சு என்ன செய்ய? அப்ப ஸ்கிரிப்சர் அடிப்படையில் பார்த்தா பைபிள் படி ஜீசஸ் மரணிச்சதை ப்ரூஃப் பண்ண முடியுமா? முடியாது. பைபிள்ல இயேசு மரணிச்சதாக முன்னறிவிப்பு இருக்கா? மரணிக்க போவதாக முன்னறிவிப்பு இருக்கா? கிடையாது. மரணிச்சதாக முன்னறிவிப்பு கிடையாது. அவர் மரணிக்க போறோம்னு சொன்னாரா? அதுவே பொய்யன்னு சொல்லி பைபிள் கொமெண்ட்ரி சொல்லிட்டு இருக்கு. என்ன த பைபிள் கொமெண்ட்ரி பேஜ் நம்பர் 903. அப்ப பைபிள் படி ப்ரூஃப் பண்ண முடியாது. வேற என்னது? ஸோ குர்ஆன் குர்ஆனை வந்து ஆர்குமெண்ட்டை உடைக்க முடியலைங்கிறதா வந்து இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல இன்னும் நிறைய இருக்கு. ஆனா ஜோஷுவா நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. 10 நிமிடம் ஆயிட்டுங்க. ஓகே ஜோஷுவா நீங்க உங்க 5 நிமிடம் எடுத்துக்கோங்க. கடைசி கன்க்ளூஷன் தானே? ஓகே ஓகேங்க. ஓகே ரைட்டுங்க. ஓகே இன்னைக்கு செம வேடிக்கையான டிபேட்டா நடந்துச்சுன்னு நான் பாக்குறேங்க. கீஸ் பெர்மிஸ்ங்கிறாரு. கீஸ் பெர்மிஸ் வந்து கிறிஸ்து மரித்ததா அவர் எழுதியிருக்காரு. வீடியோ போடும்போது நுஸ்கி நீ என்ன பண்ண போடான்னு தெரியல. கண்டிப்பா நாங்க கீஸ் பெர்மி அவர் சொன்னதெல்லாம் நாங்க பின்னாடி ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் இவர் எப்படி மாத்தி மாத்தி பேசுவாருன்ட்டு. பைபிள் வர்சஸ் குரான் டிபேட் பல வருஷமா கூப்பிட்டு இருக்கோம். அங்க அது வராம இங்க உட்காந்துட்டு நியூ டெஸ்ட்மெண்ட் எப்படி செவிவல் எங்க இந்த கிரைட்டீரியா யூஸ் பண்ணீங்கன்னா இமாம் புக்காரி இமாம் முஸ்லீம் எல்லாமே செவிவெளி செய்தாச்சு. எங்களோடதாச்சும் பரவாயில்ல. கிறிஸ்து மரித்த 60 வருஷத்துக்குள்ள எல்லாமே வந்துருச்சு. உங்களோடது 250 வருஷத்துக்கு அப்புறமேல தான் எழுதவே ஆரம்பிக்கிறாரு புக்காரி எல்லாம். எல்லாமே செவிவெளி. அதுலயே நிறைய முரண்பாடு. ஓகே நான் ஆக்சுவலா சாரி புது ஆர்குமெண்ட் எதுவும் வைக்க கூடாது. ஓகேங்க நான் நீ கன்க்ளூஷன் கொடுக்குறேன். பல வருஷமா கூப்பிட்டு இருக்கோம், அதுக்காச்சும் ஒரு வாரம் நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் இவர் சொன்னது இவரே மீறிட்டார். பழைய ஏற்பாடு எப்படி அதுவோ யூதர்களோட அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியமா, அதே மாதிரி புதிய ஏற்பாடு எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். எதுவுமே இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணி எப்படியாச்சும் உள்ள நுழைத்து இப்படி பண்ணணும்னு நினைச்சாரு. வேடிக்கையான விஷயங்கள் பாத்தீங்க. கிறிஸ்து அறையப்பட்டதுக்கு அப்புறம் எலும்பு உடையலையப்பா, அறையப்பட்டாலே இது உங்களோட இதுதாயிரும், தப்பாயிரும். ஆனா இதுக்குள்ள வந்து அரைஞ்சு கால் உடையலன்னு சொல்லி நீ பண்ணது எனக்கு செம இதாயிருச்சு. நான் சொன்ன மாதிரி குரான்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரி ஹிஸ்டரியில யாருமே நம்பல, அதை அவரால் ப்ரூவ் பண்ண முடியாது. அதுதான் இன்னைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி எவிடன்ஸா நடந்திருக்கு. ஓகே பால் மென்ஷன் பண்ணியிருக்காரு, மார்க்ல இருக்கு, ஃபேபுலஸ் ஜோசிஃபஸ் இருக்கு, கொர்னேலியஸ் டாட்டிசஸ் எல்லாருமே கிறிஸ்து மரித்ததை மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிறிஸ்டியன் சோர்ஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு. நான் கேனனிக்கல் கிறிஸ்டியன் லிட்டரேச்சர்ல இருக்கு, நான் கேனனிக்கல் லிட்டரேச்சர்ல இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 கானனிக்கல் காஸ்பல்ஸ்ல இருக்கு, அதர் புக்ஸ் அண்ட் லெட்டர்ல இருக்கு, நான் கேனனிக்கல் கிறிஸ்டியன் லிட்டரேச்சர்ல இருக்கு, மல்டிபிள் லிட்டரலி ஃபார்ம்ல இருக்கு, ஆனல்ஸ்ல இருக்கு, ஹிஸ்டோரியோகிராஃபில இருக்கு, பயோகிராஃபில இருக்கு, லெட்டர்ஸ்ல இருக்கு, ட்ரெடிஷன்ல இருக்கு, கிரீடல் ஃபார்ம்ல இருக்கு, ஹிம்ஸ்ல இருக்கு. This is the strongest form of multiple attestation historian can ever offer. மெடிக்கல் கன்சல்டன்ஸ் கொடுத்தாச்சு. டாக்டர்ஸ் வந்து எல்லாரும் கிறிஸ்து மரித்ததா சொல்றாங்கன்ட்டு. ஏத்தியஸ் ஸ்காலர் கிரெட் லூட்மனி நான் கோட் பண்ணிட்டேன். இபி சாண்டர்ஸ், ஓகே இபி சாண்டர்ஸ் சொல்றத பார்க்கணும். என்னன்னா early disciples வந்து for we know that after his death his follower experienced and described as a resurrection. அவங்க கிறிஸ்து மரித்து உயிரோடு எந்திரிச்சதுதான் ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் வந்து நம்பினாங்க. அதுலேயே தான் அவங்க வாழ்ந்தாங்க. அதுக்கு வேண்டி அவர் உயிரை விட்டாங்க கிறிஸ்டியன்ஸ், ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஜீசஸோட டிசைபிள்ஸ். இபி சாண்டர் செக்குலர் ஸ்காலரே நோட் பண்றாரு. ஓகேங்க இதுதான் கிறிஸ்து சொல்றாரு, ஐ ஆம் த ரெசரக்ஷன் அண்ட் த லைஃப், whoever believes in me though he die yet he shall live and everyone who lives and believes in me shall never die. கிறிஸ்துவோட கோட்டை வச்சு நான் முடிக்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்க இஸ்லாமியர்கள், நீங்க ஒரு ரிலீஜன்ல பிறந்ததுக்கு வேண்டிய நீங்க அந்த ரிலீஜனை வந்து ஃபாலோ பண்ணணும்ட்டு இல்லைங்க. வெளியில ஹிஸ்டரி படிங்க, கிறிஸ்துவ பத்தி பாருங்க. கிறிஸ்து யாரு, அவரோட கிளைம், அவர் என்ன பண்ணார், அவர் மரித்து உயிரோட எந்திரிச்சாரா, இதெல்லாம் நீங்க பாருங்க. பார்த்து நீங்க உங்களோட வேர்ல்ட் வியூ எது உண்மையான மார்க்கம் சொல்லி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இதோட நான் என்ன டிபேட்டை முடிக்கிறேன். சாரி நிறைய இடத்துல ஸ்லிப்பேஜ் இருக்கும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிபேட், அதனால நான் நிறைய இடத்துல கோஹெரண்ட் எல்லாம் பேசியிருப்பேன். அதுக்கு எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஓகேங்க நுஸ்கி உங்களுக்கு 5 நிமிடம் மட்டும். ஓகே நான் பேசவா? பேசுங்க நுஸ்கி. ஓகே அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கீசா வர்மஸை பத்தி நாங்க தனியா போடுறோம்னாங்க. நீங்க தனியா போன பிரச்சனை வரணும், டிபேட்ல மறுத்திருக்கணும். கீசா வர்மஸ் தி ஆத்தென்டிக் காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் சொல்லக்கூடிய புக்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேஜ் நம்பர் 345 to 50. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஜீசஸ் தான் மறைக்க போவதா ப்ரெடிக்ட் பண்ணது அது பொய் என்று சொல்லியும் இயேசுவோட வாயில என்ன செய்யறாங்க,
இயேசு வந்து முன்னறிவிப்பு இந்த மாதிரி முன்னறிவிச்சதாக கொண்டு வந்து வாயில பூத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இயேசு வந்து மரணத்தை முன்னறிவித்தாருங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிற்காலத்து கிறிஸ்தவர்களுடைய உருவாக்கம் அப்படிங்கிறத பைபிள் கொமெண்ட்ரி, தி ஆக்ஸ்போர்ட் பைபிள் கொமெண்ட்ரி பேஜ் நம்பர் 903 இது ஆக்ஸ்போர்ட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க, நான் சொல்லல, என்னுடைய கருத்து அல்ல, இட்ஸ் டாப் எக்ஸ்பர்ட்ஸ். அடுத்தது நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வாதம் முன் வச்சேன்னா பவுலுடைய காலகட்டத்திலேயே இயேசு சிலுவையில மறுத்ததாக பவுல் போதிக்க அப்படி இல்லை என்று நம்பினவர்கள் இருந்ததாக பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுதுன்னு சொல்லி முன் வைத்தேன், அதுக்கு பை சொல்லல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லூக்கா அதிகாரம் 13:32-35 ஜெருசலேத்துக்கு வெளியில வந்து மரணிக்க என்ன வந்து கொலை செய்ய முடியாதுன்னு ஜீசஸ் சொல்றாரு. சொல்லிட்டு தேவனுடைய நாமத்தினால் அவர்கள் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய முன்னறிவிப்பை மென்ஷன் பண்றாரு. முன்னறிவிப்பு சங்கீதம் 118 வசனம் 17-26 அவர் வந்து மரணிக்க மாட்டார், பாதுகாக்கப்படுவார் இருக்கேன்னு சொன்னேன், அதுக்கு மறுப்பு சொல்லல. மத்தேயு அதிகாரம் 4 வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா உமது பாதம் கல்லில் இறடாதபடி பாதுகாப்பாருன்னு உண்மை குறித்து எழுதி உள்ளதே அப்படின்னு சொல்லி கேட்கான். என்னை குறித்து எழுதுறேன்னு பவுல் ஜீசஸ் மறுக்கல. ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரை குறித்து சங்கீதம் 91 அது எழுதப்பட்டிருக்கு, அவர் பாதுகாக்கப்படுவார், அவர் மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார், நீண்ட நாட்களாக அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கேன்னு சொன்னேன், அதுக்கு வாய் திறக்கல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜீசஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய மரணத்தை வந்து முன்னறிவிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, அது பிற்காலத்து கிரியேஷன் என்று சொல்லி பைபிள் எக்ஸ்பர்ட் கீசா வர்மஸ் ஆக்ஸ்போர்ட் பைபிள் கமெண்ட் சொல்லுதுன்னு சொன்னேன், அதுக்கு வாய திறக்கல. அப்படி அவங்க அப்படி சொல்றாங்க. ஆனா ஏன் அப்படி சொல்றாங்க? லூக்கா 24:11 இந்த மாதிரி அந்த சீடர்கள் அந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்லறையை பார்த்துட்டு தேவதூதர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி அவர் உயிர் தெழுந்தாரு, அவர் எழுந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து பெண்கள் சொல்லக்குள்ள அதை வீண் பேச்சா பார்த்தாகலாம், இது முரண்படுது. எனவே நான் கொலையுன்று 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டியுள்ளதுங்கிறது கொலை செய்வது போன்ற ஒரு தோற்றம். அப்பக்டேனோங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு வாய திறக்கல. இதெல்லாம் விட்டு போட்டு மத்த எதுவுமே சொல்லல. பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய எந்த எவிடன்ஸுமே காட்டு. நான் சொன்னேன் பைபிள்ல ஜீசஸ் மரணிப்பாருங்கிற முன்னறிவிப்பே கிடையாதுன்றேன், இருக்குன்ற அவர் காட்டல, ஒன்று கூட காட்டல, ஏன்னா காட்டி ப்ரூஃப் பண்ண முடியாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புதிய ஏற்பாடுல இயேசு மரணித்ததுக்கு ஆதாரம் கிடையாதுன்னு சொன்னேன், வச்சதுக்கு மறுப்பு சொன்னேன், அதுக்கு மறுப்பு சொல்லல. சரியா? ஹிஸ்டோரியை சொன்னாரு. ஹிஸ்டோரியை பொறுத்த வகையில ஹிஸ்டோரியில ஜீசஸ் மரணிக்கவில்லை என்று நம்பினாங்க பாசிலியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் நம்பினாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இக்னேசியோட லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜீசஸ் மரணிச்சது ஒரு மாயை என்று எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இக்னேசியோ லெட்டருக்கு பை சொல்லல. அப்புல் கிறிஸ்தவ பீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் வந்து ஜீசஸுக்கு ஆணிக்கு அடிக்கல, அது வந்து வேற ஒரு நபர் எழுதப்பட்டிருக்கேன்னு சொல்லி அப்புல் கிறிஸ்தவ பீட்டரை பத்தி சொன்னேன், அதுக்கு வாய திறக்கல. எதுக்குமே சிலுவையில கிறிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் மரித்ததாக சொல்லப்பட்டிருக்கு, அது மறிக்கலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹிஸ்டரியை வச்சு எதுவும் செய்ய முடியாது, அதுல 2 வகையா இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு எதுவும் சொல்லல. பிலாந்து அவ்வளவு நல்லவன் இல்ல. பிலாந்து வந்து பாத்தீங்கன்னா பஸ்கா நாள்ல யூதர்களுக்காக இன்னொருத்தனை ரிலீஸ் பண்றதாக ரோமன் ஹிஸ்டரியில கிடையாதுன்றேன், அதுக்கு ஆதாரம் தரல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஜீசஸுடைய ரத்தப்பலி என் மேல வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடிய அளவுக்கு இல்ல, அவன் பல அப்பாவிகளை கொலை செஞ்சிருக்கான்னு சொல்லி ஜோசப் மென்ஷன் பண்ணிருக்காருன்னு சொன்னேன், அதுக்கு ஆதாரம் தரல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போன ஸ்டேட்மெண்ட்ல சொன்ன வந்து பாத்தீங்கன்னா இயேசு உயிர் தெழுந்த போது பல நபர்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன், அதுக்கு ஆதாரம் தரல. அடுத்தது முக்கியமாக பவுல் அறியாமையில சொல்றாரு. பவுல் வந்து இயேசு இயேசு எழுந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 12 சீடர்களுக்கு காட்சி அளித்ததாக பவுல் சொல்றாரு. ஆனா மத்தேயு 28:16-17 படி 11 சீடர்கள் இருந்தாங்க, ஒரு ஆள் இல்ல. பவுல் வந்து அறியாமையில சொல்றாரு அப்படின்னு சொன்னேன். பவுலை ஆசியா சபை நிராகரிச்சதை பத்தி சரியன்னு சொல்லி இயேசுவே வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படத்துல சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஜோஷுவா என்ன செய்யல, வாயத்திறக்கல. நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஜோஷுவா ப்ரிப்பேர் ஆகல இந்த டிபேட்டுக்கு. நான் அப்பவே சொன்னேன் ஜோஷுவா வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளுங்க, டைம் எடுத்துக்கொள்ளுங்கன்னு அப்பவே அவர்கிட்ட சொன்னேன். அவர் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகல. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆனுடைய 14 அத்தியாயம் 81-82 சொல்றது படி வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது, கண்டிப்பாக அசத்தியம் அழிவதையாகும். இயேசு மரணித்தார் என்று சொல்லக்கூடிய அசத்தியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபேட்ல நான் வச்ச எந்த பாயிண்ட்டுக்கு மறுப்பு சொல்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கு. வாஹர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றிங்க. எல்லாருமே அவங்களுடைய தரப்பு நேரத்தை எடுத்துக்கிட்டாங்க. முடிவு வந்து நேயர்கள்கிட்டே விட்டுறோம், இந்த வீடியோவை பார்க்குற உங்கள்கிட்டே நாங்கள் விட்டுறோம். நன்றி. நன்றி நுஸ்கி, நன்றி ஜோஷுவா. ஓகே, நன்றி நுஸ்கி, நன்றி பிரமோதியஸ். ஓகே காய்ஸ், கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக நன்றி. இவர் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைபிளை புரட்டுன்னு புரட்டியிருப்பார்.
இவர் இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணுவார்னு தெரியும். இதுக்கு வேண்டி தான் நாங்கள் பைபிளுக்கு வெளியில் ஆர்குமெண்ட் ரெடி பண்ண. நான் என்னோட ப்ரெமிசஸ் எல்லாம் இன்னும் இவர் ஒரு செகண்டும் கூட அட்டாக் பண்ணல. ப்ரெமிஸ் 1 ப்ரெமிஸ் 2 எதுவுமே அட்டாக் பண்ணல. அதனால கன்க்ளூஷன் வந்து லாஜிக்கலாக இட் இஸ் கன்ஃபார்ம் இஸ்லாம்னு வந்து லாஜிக்கலாக கன்க்ளூட் ஆயிரும். இவர் ஆக்சுவலாக விவாதத்துக்கே ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளுங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுவார், பொய் பேசுவார். இந்த ஹோல் டிபேட்டும் செட் பண்ணது வந்து இவரோட பொய்யெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும் தான் சொல்லி செட் பண்ண டிபேட்டே இது. ஃபர்தராக இந்த சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் எல்லாம் வரும். உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட்லேயும் போட்டு விடுங்க. தேங்க்யூ.